இருக்கிறது? அந்த ஏறு பின்னாடிதான். அதனாலதான் சினிமா பாட்டு சொன்னா, ஏறுமுனைக்கு நேரிங்கு எதுவுமே இல்லை என்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்று மருதகாசி பாடினார். அந்த மருதகாசின்னு பேர் எப்படி தெரியுமா? மருத நேரத்துல வயல் சார்ந்த இடம். காசி என்பது புனிதமான தலம். இது என்னுடைய ஆய்வு. காசி என்பது புனிதமான தலம். மருதகாசின்னு என்ன அர்த்தம்? மருத நிலத்தை காசி போன்று புனிதமாக பார்த்த காரணத்தினால அவங்க மருதகாசி அப்படின்னு பேர் உங்க வீட்டில் வச்சிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று அந்த வள்ளுவர் சொன்னார். அப்போ அது அந்த ஏறுக்க பின்னக்கு நமக்கு என்னது, தானியங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. தானியங்கள் கிடைத்த பிறகு நமக்குள்ள சண்டை சச்சரவு வந்துடக்கூடாது. ஆமா, எனக்கு உனக்குன்னு பிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன வேணும்? அன்புடைமை வேணும்ல. இதுக்கப்புறம் அன்புடைமை வருது. அப்படியே அன்பிலார் எல்லாம் சமக்குரியார், அன்பிலார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்பு இருக்கிறவன் தன்னுடைய உடம்பை கூட இந்த நாட்டுக்காக கொடுப்பான், எல்லாம் தியாகம் பண்ணி இருப்பான். இல்லாதவங்க தனக்கு தனக்கு தனக்கு. ஆகவே இந்த குரல் சுழன்றும் ஏற்பினது உலகத்துக்கு அப்புறம் இதை நான் கொண்டு போறேன். இது என்னுடைய ஆய்வு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொண்டு போனான். அப்போ அன்புடைமை வந்த பிறகு இந்த அன்பு நிலைக்கணும்ல. அந்த அன்பு நிலைக்கிறதுக்கு ஓரளவு அறிவு வேணும்ல நமக்கு. அப்ப கல்வியை சொல்றாரு. அப்ப கல்வியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தப்ப என்ன வராரு பாருங்க. அன்புடைமைக்கு அப்புறம் ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இவர் வள்ளுவர் ஒருத்தர் தான் ஒழுக்கத்தை உயிராக பார்க்கின்றார். இன்னைக்கு கம்பராமாயணத்துல கம்பர் கம்பருடைய ராமாயணத்துல உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனால் அது கற்பனையில நீங்க படிக்க வேண்டியது. ஆனா அவருடைய ஒரே ஒரு கொள்கை என்ன? வள்ளுவருடைய கொள்கை தான் கம்பராமாயணம் நிக்கிறது. இப்போ வள்ளுவர் கொள்கை என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி. இதைத்தான் கம்பராமாயணத்திலே மூல பொருளாக கம்பன் செய்து வைத்த. அதனாலதான் இன்னைக்கு கம்பராமாயணம் இன்றைக்கு எல்லோரும் படித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் கம்பனை வழிநடத்தியவர்களிலே முதன்மையாக செயல்படுவர் யார் என்றால் திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர் இருக்கிறார், இளங்கோவடிகள் வருகிறார், பல சமண புலவர்கள் வருகிறார்கள். எல்லாரும் வந்தாலும் கம்பன் சொல்கிறான், ஆங்காங்கே கொஞ்சம் அகப்பை கொண்டு அள்ளி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அள்ளி கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் திருக்குறளை அப்படியே வாரி இறைச்சி. நீங்க கம்பராமன் நீங்க படிச்சீங்கன்னா நான் கூட சொல்ல, கம்பன் எழுத்தாணியின் மூலமாக வள்ளுவத்தை எழுதுவதற்காக துணிந்தான். வள்ளுவத்தை ஆய்வு செய்து எழுதுவதற்காகத்தான் முயற்சி செய்தான். முடிவிலே ராமாயணத்தை எழுதி முடித்தான். நடையில் இன்றையர் நாயகன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஒருவனுக்கு ஒருத்தி என்பதற்கு ஒரு காப்பியத்தை செய்ய வேண்டும். அந்த காப்பியத்திற்கு செய்வதற்கு கம்பனுக்கு யாரு ஞானத்தை கொடுத்தார்? பாரதிக்கும் சரி, யாரா இருந்தாலும் சரி, திருக்குறள் தான் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற அத்தனை படைப்பாளிகளும் எடுத்துக்கொண்டார். கவிஞனாக இருந்தாலும் சரி, நாவலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, திருக்குறள் தாக்கம் பெறாத ஒரு படைப்பு வரவே வராது திருக்குறளுக்கு அப்புறம். ஏன் திருக்குறளை இன்றைக்கு நாம் முதன்மைப்படுத்துகிறோம்? திருவள்ளுவருக்கு முன்னாடி புளோட்டோ போன்றவர்கள் குடியரசு தத்துவம்னு எழுதினார். வள்ளுவம் சொல்லக்கூடிய அத்தனை கருத்துகளும் வள்ளுவனுக்கு முன்னாடி ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னால், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அவர் சொன்னார். ஆனாலும் கூட அது நிக்கல. ஆனா வள்ளுவம் இன்றைக்கு ஏன் நிக்குது என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான். அவர்கள் எல்லோரும் இல்லறத்தை சொல்லவே இல்லை, ஒருவனுக்கு ஒருத்தி என்று அவர் சொல்லவே இல்லை. ஆனால் இவர் ஒருத்தர் தான் வாழ்க்கையிலே இப்படி இருந்தால்தான் இந்த உலகம் சரியாக இந்த பூமி அச்சு சுழலும் என்பதை சொன்ன காரணத்தினால்தான் இன்றைக்கு வள்ளுவம் உயர்ந்து நிற்கிறது. சங்க இலக்கியங்களை எடுத்துங்க. சங்க இலக்கியம் தான் பரத்தையர தொடர்பு. சங்க இலக்கியத்தோட பழந்தமிழ் நமக்கு வேற என்ன வேணும்? தொல்காப்பியம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு இலக்கணத்தை வகுத்தது தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தினுடைய அடிப்படையிலே ஒரு சிறந்த காப்பியம் செய்தது யார் என்று சொன்னால் வள்ளுவ பெருமான் அந்த திருக்குறளை செய்தார். நாடக காப்பியம் செய்தவர் யார்? இளங்கோவடிகள். இந்த 3 நூல் தான் மூல நூல், மற்ற எல்லாம் வழிநூல். திருக்குறள் சுயமா அத்தனை குறளும் யாருக்கிட்டே இருந்து கடன் வாங்கல.
அவருடைய காலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடர்பாடுகள், பரத்தை தொடர்பு, மது அருந்துதல், எப்படிப்பட்ட ஒழுக்க கேடுகள் எல்லாம் இருக்க வேண்டுமோ வள்ளுவர் காலத்தில் வள்ளுவன் பார்க்கிறான். இந்த சமூகம் இனி தலைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவு ஆயுதத்தை பயன்படுத்தி சிந்தித்து சிந்தித்து அவன் எழுதியதுதான் திருக்குறள். அப்படி அவனுடைய காலத்திலே எழுதப்பட்டது. இன்றைக்கு நாம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இது போன்ற மன்றங்கள் எல்லாம் இன்றைக்கு மிகுந்த ஒரு களம் இறங்கி இருக்குது என்று சொன்னால் இவர்களுக்கு நாம் அதை உதவி செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னாலும் துணை நிற்க வேண்டும் என்பதுதான் அப்படிப்பட்ட ஒன்று. சங்க இலக்கியங்களிலே பரத்தை தொடர்பு, ஆனால் வள்ளுவத்திலே சமரசம் கிடையாது. சங்க இலக்கியத்திலே பரத்தை தொடர்பை வலியுறுத்தினார்கள், சங்க இலக்கியத்துல வலியுறுத்தினார். ஆனா திருக்குறள்ல சமரசமே கிடையாது. ஒருவனுக்கு ஒருத்தி தான், பிறன்மனை நோக்க கூடாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படி நீ பண்ணிட்டேன்னா உன்னோட இல்லறம் கெட்டுடும், வாழ்க்கை கெட்டுடும். இந்த சமுதாய சோசியல் ஸ்டேட்டஸ் என்று சொல்லக்கூடிய சமுதாய அமைப்பு அத்தனையும் கெட்டுவிடும். வள்ளுவம் அதற்கு சமரசம் செய்யாமல் சங்க இலக்கியத்தையும் மற்ற இலக்கியத்தையும் விஞ்சி நிற்கிறது என்று சொன்னார். இன்னைக்கு ஐயா நினைச்சா சங்க இலக்கியம் இன்னைக்கு ஒரு வகுப்பு எடுக்கலாமே, எத்தனையோ இது சங்க இலக்கியத்துக்காக ஏன் தொட முடியல? ஏனென்றால் அங்கு வலியுறுத்தப்படுகின்ற செய்தி என்பது நிலையாக இல்லை. தமிழருடைய வாழ்வை சொல்லி இருக்கிறார்கள். தமிழருடைய வாழ்விலே இரண்டரை கலந்து அகம்புறம் என்று சொன்னாலும் இந்த பரத்தையில தொடர்பும் ஒழுங்கான அப்ப அந்த இதை இவன் நாளைக்கு முன்னுரிமை எடுத்துக்கூடாது. சங்க இலக்கியத்துல சொல்லியிருக்குல்ல, தலைவன் தலைவியை விட்டுட்டு வேற ஒரு வீட்டுக்கு போறான்ல, நெய்தல் திணைகளை பார்த்தோன்னா வேற வீட்டுக்கு போறான்ல, நான் மட்டும் போனா மட்டும் நீ என்ன கேட்கிறேன்னு நாளைக்கு ஒருத்தன் கோடிட்டு காட்டுவான். ஆனா திருக்குறளை கோடிட்டு காட்ட முடியாதுல்ல. கோடிட்டு காட்டக்கூடிய ஒண்ணு என்னது? ஒருவனுக்கு ஒருத்தி தானே. அவன் தொடாத அதிகாரமே கிடையாது. என்றென்றும் நிலைத்திருக்கின்ற அதிகாரம் சிலப்பதிகாரம் என்று சொல்வது போல வள்ளுவத்தினுடைய அதிகாரமும் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். சிலப்பதிகாரத்தையும் வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு குறள் தான் அந்த திருக்குறள். ஆக அப்படி வருகின்ற பொழுது எப்படி தொல்காப்பியம் நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கணமாக நமக்கு வாழ்வினுடைய இலக்கணத்தை சொன்னதோ, இந்த திருக்குறளானது நம்மளுடைய ஒவ்வொரு நிலையிலும் நம்மளை வழிநடத்துவதற்கான ஒரு இலக்கணத்தை அது கற்பித்துக் கொண்டே இருக்கிறது. நீ இப்படிதான் நடக்க வேண்டும் என்ற ஒன்றை கற்பித்துக் கொண்டே இருக்கிறது. இல்லறம் நல்லபடியா ஒரு சமுதாயத்தை, புதிய சமுதாயத்தை எப்படி நாம் கட்டமைக்க முடியும்? இந்த திருக்குறள் அமைப்பு நீங்கள் நடத்துகிறீர்கள் அல்லவா ஐயா, நடத்துகிறீர்களா? இதனுடைய நோக்கம் என்ன? ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும். எப்படி கட்டமைக்க முடியும்? நம்மள மாதிரி 60 வயசுல சொன்னா இவனு கேட்க மாட்டான். நம்ம வேணா அதை பின்னாடி சொல்லிட்டு நம்மளுடைய சந்ததிகளை நம்ம கொண்டு வரலாம். இப்ப நீங்க எத்தனையோ மாணவர் செல்வங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. ஐயா அவர்கள்லாம் நிறைய மாணவர்களை கொண்டு வந்து திருக்குறளை கொண்டு வரீங்க. நான் கேட்கிறேன், ஒரு 1330 ஒருத்தனுக்கு ஒரு குறள் தெரிஞ்சா போதும். இப்ப நான் வந்திருக்க ஒரு அம்மா கூட, நீங்க தான் எனக்கு யாரோ ஒரு அம்மா வந்தாங்க, சொன்னாங்க எனக்கு ஒரே ஒரு குறள் தெரியும்னா, ஒரு குறள் தெரிஞ்சா போதுமா? குறள் உங்களுக்கு தெரியலன்னா கூட பிரச்சனை இல்லை. அவங்க யாரு எழுந்து சொல்லுங்க. அது பேரை மறந்து போச்சு. அவங்க ஆவடியில இருந்து பூந்தமல்லியில இருந்து வந்தாங்க. நீங்க தானா? நீங்க தான் சொல்லுங்க. நான் தான் சொல்ல முடியாது. இது அகர முதல எழுத்தல்ல ரமணி. அதான் அடிப்படை. அதுக்கு தானமா அவரு ஐயா இவ்வளவு நேரம் அவர் இந்த அமைப்பு நடத்துறதே அதுக்கு தானே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்று. அவ்வளவுதான். நம்மளுடைய தமிழர்கள் என்ன செய்யணும்? கற்க கசடர கற்றவே அவங்களுக்கு தெரியும். அவங்கள சொல்ல வைக்கணும்னு பாக்குறேன். அது அவங்க இப்ப பாருங்க ஐயா வந்தாங்க, 2 குறள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல அவங்க என்ன படிச்சிருக்கான்னு கேளுங்க. என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ எகனாமிக்ஸ். வணங்குறேன். நம்மலாம் அந்த அளவுக்கு நாங்க இதே தாண்டல, எஸ்எல்சியே தாண்டல நாங்கெல்லாம். அந்த மாதிரி உட்காருங்க. இது எவ்வளவு பெருமையா இருக்கு. நீங்க எனக்கு ஒரு குறள் தெரியும்னு ஒரு இடத்துல போய் சொல்லலாம். எனக்கு 10 பாட்டு தெரியும், 10 பாட்டு சினிமா பாட்டு தெரியும்னு ஒரு இடத்துல நெஞ்சு நிறுத்த முடியுமா? இதை நீங்க சொல்லலாம். இன்னைக்கு பல திரைப்படங்கள் திருக்குறள்லேருந்து எடுத்து அதை எடுத்து கையாள ஐயா உங்களுடைய இது பாருங்க. இருகுணலும் என்றதுக்கு கண்ணதாசன் ஒரு பாட்டு சொல்லியிருக்கிறார். ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், ஏரோடும் என்றும் தேரோடும். இந்த தலைப்பை நீங்க படிச்சு பாருங்க. இருகுணலும் வாய்ந்த மலையும் வருகுணலும், அது இதுதான்.
ஆகவே இங்கிருந்து எடுத்து அவர்கள் வந்து திரைப்படத்துக்கு கொண்டு போய் நல்ல செய்திகளை திருக்குறளிலே அவர்கள் செய்கிறார்கள். அப்போ இல்லறம் நல்லா கட்டமைக்கப்பட்டு விட்டாச்சு அப்படின்னா நல்ல மக்கள் பெறுவார்கள். அதுல எந்தவித சந்தேகம் கிடையாது. நல்ல மக்கள் கிடைச்சாச்சு அப்படின்னா அவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அப்ப தெய்வத்தில் வைக்கப்படும்ங்கிற பண்பாட்டுக்கு வந்தா அவன் என்ன செய்வான்? எப்படிப்பட்ட பண்டிகையை கொண்டாடுவான்? பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவான், தமிழர் திருநாளை கொண்டாடுவான். அப்ப ஏன் தமிழர் திருநாளை நாம் கொண்டாட வேண்டும், பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும்? ஆண்டுக்கு எத்தனையோ பண்டிகை வருகிறது. தீபாவளி வருது, முடிச்சது. அப்ப நேரம் முடிவுக்கு வந்துடலாம். அப்போ இந்த பொங்கல் நாம ஏன் கொண்டாடுறோம்? தமிழர் திருநாளை நாம ஏன் கொண்டாடுறோம்? எத்தனையோ பண்டிகைகள் ஆண்டுக்கு வருது. தீபாவளி வருது, அப்புறம் வந்து நிறைய பண்டிகைகள் கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன் தமிழர் திருநாளையும் பொங்கலையும் நாம் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? இல்ல அது இல்ல, அதுக்கு இல்ல. இந்த பண்பாடை எந்த ஒரு விழா தெரிவிக்கிறதோ, பண்பாட்டு விழா அது. நம்ம வந்து பொங்கல் விழாவே அறுவடை திருநாள், அப்புறம் திருவள்ளுவர் தினம் அதுல ஒரு நாள் வருது. காணும் பொங்கல் என்று உறவுக்கான ஒரு விழா, கால்நடைக்கான ஒரு விழா, இயற்கை வழிபாட்டுக்கான ஒரு விழா, இப்படி என்று 4 வகையாக நாம் அதை பிரித்து நாம் கொண்டாடி கொண்டிருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையோடு வரக்கூடிய ஒரு விழா பொங்கல் விழா தான், தமிழர் திருநாள் தான். ஆகவே அப்படிப்பட்ட தமிழர் திருநாளை நாம் கொண்டாடவில்லை என்று சொன்னார். ஐயா சொன்னார் பாருங்க, ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க. நம்மளுடைய பண்பாட்டை நம்ம வடநாட்டவர் வந்தார், எந்த நாட்டவர் வரட்டும், நம்மளுடைய பண்பாட்டை யாரும் கொண்டு போக முடியாது என்று சொன்னால், நம் பண்பாட்டை சீரழிக்க முடியாது என்று சொன்னால், பழந்தமிழ் இலக்கியங்களை, திருக்குறளை, அதே போல இது போன்ற தமிழ் திருநாளை நீங்கள் கொண்டாடவில்லை என்று சொன்னால் உங்களுடைய சுயம் என்பது முழுமையாக அழிந்துவிடும், தமிழர் என்கின்ற பெருமை போய்விடும். ஆகவே இவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆதங்கத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இந்த பொங்கல் விழாவை நாம் கொண்டாட வேண்டும். அதனாலதான் அந்த தைத்திங்கள் வந்து நம்மளுடைய பாவேந்தர் கூட சொல்வார், இத்திரையில் இருக்கும் தமிழா உனக்கு சித்திரை அல்ல தமிழ் புத்தாண்டு, அன்றி விளைக்க வந்த ஆரிய கூட்டம் கற்பித்ததே அறிவுக்கு ஒவ்வாத 60 ஆண்டுகள், தரணியாண்ட தமிழருக்கு தை முதல் நாளே புத்தாண்டு என்று கொள்கை என்று அவர் சொன்னார். இதுல ஆரியம் என்று சொல்வது மிச்சவர்களை குறை கூறுவதற்கு சொல்லல. ஒரு தமிழர் திருநாள் என்னன்னு தெரியாம நீங்க இருக்கிறீங்க. இந்த 60 வருடங்களை நீங்க நாட்களை எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே, அது கிடையாது. தமிழுக்குன்னு ஒரு நாள் இருக்கிறது, தமிழர் திருநாள் ஒன்று இருக்கிறது. பல சங்க இலக்கியங்கள் வந்து நேரடியாக பொங்கல் விழாவை சொல்வது கிடையாது. ஆனால் தைத்திங்கள் நீராடி தவம் தலைப்படுவாயோ என்று கலைத்தொகையிலே வருகிறது. இதெல்லாம் தை பொங்கல் வச்சு தைத்திங்கள் தங்கையும் போல் என்று புறநானூரிலே வருகிறது, போல என்று சொல்லக்கூடிய 500 வருகிறது. சங்க இலக்கியங்கள் நேரடியாக அந்த பொங்கல் திருநாளை சொல்லவில்லை. ஆனால் அறுவடை திருநாள் என்று உலகமெங்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மகர சாந்தி என்று பல்வேறு மாநிலங்களிலே அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். திருநாள் என்பதுதான் அவர்களுடைய உன்னத திருநாள். ஒரு மானிட புனிதன் யார் என்று சொன்னால் முதல் நாம் பார்க்கக்கூடியது. அதனாலதான் ஐயன் படுவன் சுரண்டும் ஏற்படுவது உலகம் என்று சொன்னது காரணமே அதுதான். அந்த உழவனை நாம் பார்க்கவில்லை என்று சொன்னால், தானியத்தை உற்பத்தி செய்யக்கூடிய உழவனை நாம் கொண்டாட வேண்டும். அந்த தானியத்திற்காக அந்த விழாவை எடுக்கின்றோம். தானியம் வருவதற்கான விதை, ஆடிப்பட்டம் தேடி விதை, இவையெல்லாம் பல பழமொழிகளால் நம்மளுடைய தமிழனுடைய திருநாளை எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்பதை எல்லாம் பண்ணினோம். ஆனால் ஒரே 2 செய்தி மாற்றம் சொல்லி நான் விடைபெறுகிறேன். நிறைய செய்தி இருந்தாலும் கூட ஐயா வந்து மற்றவர்கள் பேச வேண்டும், ஐயா போன்றவர்கள் பேச வேண்டும். ஐயா பொங்கலுக்கு முந்தின நாள் போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகையில அதாவது சொல்லுவாங்க, முடிந்தது மார்கழி விடிந்தது தை. முடிந்த மார்கழியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு உண்டு. புத்தர் இறந்த தினம் போகி பண்டிகையில. இன்றைக்கும் திருப்பத்தூர் பக்கத்திலே கௌதமப்பேட்டையில என்ன பண்றாங்கன்னா, விளக்கேற்றி அழுது கொண்டே புத்தரை வணங்குகிறார்கள். போகி பண்டிகையில புத்தர் இறந்தார்.
தீபாவளி பண்டிகையில மகாவீரர் பிறந்தார். அதனாலதான் இந்த ஜெயின் அவங்க எல்லாம் மார்வாடிஸ் பாருங்க அன்னைக்கு கணக்கு எழுதுவாங்க. ஆனா உண்மையான இது பார்த்தா அதுதான் விஷயம். இல்ல நாங்க அன்னைக்கு தான் முதல் நாளா கொண்டாடுவோம் அப்படிம்பாங்க. காரணம், அவர்கள் வழிபடக்கூடிய அந்த மகாவீரருடைய பிறந்த தினத்திலே அவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எந்த ஒரு இன்றைக்கு ஐயா சொன்னார் பாருங்க, வடவரெல்லாம் இங்கு வந்து விட்டார். வடவர்கள் வாழ்வதற்கு காரணம் என்ன? அவருடைய மொழி பற்று. உலகளாவிய இருக்கக்கூடிய யூதர்கள் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சிதைந்தார்கள். எப்படி ஒன்றுபட்டார்கள்? மொழியால் ஒன்றுபட்டார்கள். இன்றைக்கு தனக்குன்னு ஒரு நாளை உற்பத்தி பண்ணி இன்னைக்கு உலகளாவிய இன்னைக்கு போட்டு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பேப்பர்ல அவங்க தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் யாருன்னா யூதர்கள் தான். எல்லாரையும் ஒன்று சேர்த்தான் மொழியால். எதுக்காக மொழிவழி மாநிலம் பிடிக்கப்பட்டது? மொழிவழி மாநிலம் நமக்கு எப்ப கிடைத்தது? சுதந்திரத்துக்கு அப்புறம் தானே. சுதந்திரத்துக்கு முன்னாடியே மொழிவழி மாநிலம் வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரிசா, நெக்ஸ்ட் பீகார். சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாங்கிட்டான். அப்ப அவனுடைய மொழி பிரச்சனை எப்படி? நம்மளுடைய ஒரு மொழி பிரச்சனை எப்படி? நமக்குள்ள ஜாதியாலேயே இன்னைக்கு அந்த மொழி பிரச்சனை நீர்த்து போய் கொண்டிருக்கிறோம். பாவேந்தர் எவ்வளவோ அடிச்சடிச்சு சொன்னாரு, தமிழுக்கு சாதி இல்லை, இந்த சாதி மதத்தை தமிழ் ஏற்பதும் இல்லை. ஜாதி உயர்வு ஒரு ஆழத்துல சொல்லுங்க. என்ன சார் ஜாதி உயர்வு? அதான் பாவேந்தர் சொன்னாத மொழி. அதான் மொழியால் ஒன்றிணைக்க வேண்டும். சாதி கலந்திட்ட ஏரிய நல்ல தண்டமில் நீரினை ஏற்கும், சாதி கலந்திட்ட தோலை நல்ல தண்டமில் வாளினை தூக்கும்னா பாவேந்தர் சொல்லுது. ஐயாக்கள் நல்ல பாவேந்தர் இதெல்லாம் ரொம்ப ஆழங்கால்பட்டவர். ஆகவே அப்படிப்பட்ட இதை நம்ம செய்யணும். ஜாதி ஒழிப்புங்கிறது யார் செஞ்சாங்க? நமக்குள்ள இருக்கணும்ல. அது திருநாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. 1000 நீங்க திருவள்ளுவரை நீங்க பேசினாலும் 1000 மேடையில நீங்க கொண்டு வந்து இப்படி எல்லாம் இருக்குது காட்டலாம். ஆனா அவன் உணரணும்ல, இப்படி எல்லாம் ஒரு திருக்குள்ள இருக்குன்னு அவன் உணர்ந்தாதானே அதனுடைய பலனை செய்ய முடியும். சாதி ஒழிக்கணும்னு அவன்ல செய்யணும், உள்ளுக்குள்ள இருக்கணும். அதனால இன்னைக்கு மொழிவழி மாறியம் பிரிந்து இன்றைக்கு நாம தமிழராக இருந்தாலும் கூட இன்றைக்கு மத்திய அரசாங்கம் யாரு வந்தாலும் சரிதான், அது எந்த அரசாங்கம் வந்தாலும் நாம் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறோம். பெற்ற பிள்ளையாக நம்ம யாரும் பார்ப்பதில்லை. உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அந்த உரிமையை நாம் பெற்று அடைய வேண்டும் என்றால், அந்த உரிமையை நாம் பெற்று அடைய வேண்டும் என்றால் ஐயா சொன்ன மாதிரி மொழியால் ஒன்று திரண்டு இது போன்ற திருவள்ளுவர் விழாவை, தமிழர் திருநாள் விழாவை, பொங்கல் விழாவை நாம் ஒழுங்கா கொண்டாடிட்டு இருந்தாலே போதும். அது கொண்டாடாம இருக்கிற ஒரு காரணம் தான், அதுக்கு ஒரே ஐயா அந்த தீர்வு ஒண்ணுதான். நம்மளுடைய பண்டிகையை நாம கொண்டாடாம இருந்தாலே நாம கீழே போயிருவோம். அப்ப கரெக்டா கொண்டாடிட்டு இருந்தா வச்சுங்க, திருவள்ளுவரை கரெக்டா கையில பிடிச்சிட்டீங்க வச்சுங்க, எல்லாரும் வள்ளுவ கோட்பாட்டால் ஒன்றிணைவோம், தமிழர் திருநாளில் தலை நிமிர்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புறு முனைவர் திருவை பாபு அவர்கள் மிக அருமையாக வள்ளுவரையும் வள்ளுவத்தின் குரலையும் ஆய்வு செய்து அதனுடைய படிநிலைகளை மிக சிறப்பாக நம்மிடையே எடுத்துரைத்தார். சங்க காலத்திலே பண்பாட்டு சிதைவுகள் இருந்தது உண்மைதான். அதை அந்த கால சூழலுக்கு ஏற்ப அந்த காலத்திலே புறநானூற்றிலே அகநானூற்றிலே வள்ளுவத்திலே எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள். இருந்தாலும் அதுவேதான் அந்த காலத்தினுடைய நிலை என்று கருதி கொள்ளக்கூடாது. அன்றைக்கு இருந்த தமிழர்கள் எல்லாம் இயற்கையை வழிபட்டார்கள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்றுதான் தங்களுடைய வழிபாட்டு நெறியை வகுத்து கொண்டார்கள். இன்றைக்கு இருக்கிற சமய சார்புகள் தான் இந்த மனு சூத்திரம் ஆரியபுரத்திலிருந்து வந்த மனுசூத்திரம் தான் இன்றைய சாதியினுடைய பாகுபாட்டிற்கு அடிப்படை காரணமாக அமைந்திருந்தது. அவைகளை எதிர்த்துதான் இங்கே தந்தை பெரியார் அவர்களும்
மற்றுமுள்ள திராவிட கழகத்தர்களும் போராடி வருகிறார்கள். மிக வெகுநாள் போராட்டம் நிச்சயமாக ஒரு நல்லதொரு விடியலை நமக்கு கொடுத்திருக்கிறது. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்ற வகையிலே நல்ல பல கருத்துக்களை திருவை பாபு அவர்கள் நம்மிடையே விதைத்திருக்கிறார். அவருக்கு நன்றி பல. அடுத்து நம்முடைய கழகத்தினுடைய காப்பாளர் தாப்பு திவாகர் அவர்கள் 5 நிமிடம் நம்முடைய பேசுவார். ஒரே நிமிஷம் ஐயா பற்றி ஒரே ஒரு செய்தி. நான் பேசும்போது கூட ஒரு செய்தியை சொல்ல மறந்துவிட்டேன். நம்முடைய காப்பாளராக இங்கே இருக்கின்ற நம்முடைய தாக்கு திவாகரன் ஐயா அவர்கள் ஒரு முன்னோடியான ஒரு தமிழறிஞருடைய மரபை வழிவந்தவர்கள். தமிழ்வேல் உமா மகேஸ்வரன் பிள்ளை உங்களுக்கு தெரியுமா ஐயா? புதுதாக உங்களுக்கு உமா மகேஸ்வரன் பிள்ளை, தமிழ்வேல் உமா மகேஸ்வரன் பிள்ளை அவர்களுடைய பெயர். அவங்க யாரு தெரியாதவர்களுக்கு அவங்க யாருன்னு சொல்லி அதான் தமிழ்வேல் உமா மகேஸ்வரன் அவர்களுடைய பேர் என்ன ஐயா? தாக்கு திவாகரன் ஐயா அவர் தஞ்சையில கரந்தை தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் அவர் தான். இல்ல அது ஒரு செய்தி மட்டும் சொல்லணும்னு விட்டேன். அவரை பத்தி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். முழுமையா சொல்லுங்க. கரந்தை தமிழ் சங்கத்தை தோற்றுவிக்கக்கூடிய பெருமை அவருக்கு தான் உண்டு. தஞ்சாவூரிலே ஒரு கல்லூரியிலே மற்ற மாணவர்கள் எல்லாம் உணவு அருந்த முடியாத சூழ்நிலையில் இருந்தது. காரணம், அது ஒரு குறிப்பிட்ட இனம் மட்டுமே மத்தியானத்துக்கு அவர்களுக்கு உணவு உண்டு, மற்றவர்களுக்கு கிடையாது. ஆனால் தமிழ் உமாசரன் பிள்ளை அவர்கள் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து கடலூரில் இருக்கக்கூடிய ஞானியார் அவர்கிட்ட போய் காட்டி, ஏன்னா சம்ஸ்கிருதம் அவருக்கு முழுமையாக தெரியாது, ஞானியாருக்கு தெரியும். ஐயா இப்படியெல்லாம் இருக்குது, இந்த கல்லூரியில் வந்து ஒன்லி அதை சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்க தான் மத்தியானத்துக்கு உணவு கொடுக்க முடியும், மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னா அந்த ஞானியார் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்டாக ஏன்னா அவருக்கு வந்து சம்ஸ்கிருதம் தெரியும், அதை படித்து பார்த்து அப்படி ஒன்றும் சொல்லலையே, சம்ஸ்கிருதத்தில் உள்ளவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலான்னு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு, அதை தமிழக அரசால் ஆணை பிறப்பிக்கப்படுவதற்கு முதன்மை காரணமாக இருந்தவர் நம்மளுடைய தமிழ்வேல் உமா மகேஸ்வரன் பிள்ளை அவர்கள். இதை விட வேற ஒன்று நிறைய செய்தி சொல்லலாம். இவ்வளவுதான் ஐயா பேசணும். தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகத்தினுடைய 737வது கூட்டம் இது. இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற வித்தக கவிஞர் பெருமகனார் ஐயா மூர்த்தி அவர்களே, உங்களை எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கிற இந்த தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகத்தை உருவாக்கி இந்த கழகம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்பதற்காகவும், இந்த திருவள்ளுவர் கழகம் பொலிவு பெற வேண்டும் என்பதற்காகவும், திருக்குறள் எங்கும் பரவ வேண்டும் என்பதற்காகவும் அரும்பாடுபட்டு வருகின்ற அதனுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வைமா குமார் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற ஐயா மரியாதைக்குரிய சி பாலச்சந்திரன் ஐயா அவர்களே, ஐயா ஜனார்தன் அவர்களே, அருமையாக சொற்பொழிவாற்றிய என்னுடைய அருமை நண்பர் மரியாதைக்குரிய திருவை பாபு அவர்களே, என்னோடு இணைந்து வந்திருக்கிற மிகப்பெரிய கவிஞர் எம்டிஎஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பெரிய நிறுவனத்திலே ஒரு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்று நம்முடைய வருகையில் இருக்கிற மரியாதைக்குரிய கவிஞர் முருகையன் அவர்களே, சிஎம்டி என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் சீஃப் பிளானராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற அவரும் ஒரு பெரும் கவிஞர் நிலவு முத்துகிருஷ்ணன் அவர்களே, இந்த படங்களெல்லாம் எடுத்து இங்கே எடுக்கிறார். இவர் எடுப்பது என்ன என்பதே மற்றவர்களுக்கு தெரியாது. இப்போவாது தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய முத்துக்குமாரசாமி உலகநாதன் அவர்கள் எடுக்கின்ற இந்த படங்கள் 100 ஆண்டுகள் நிறைவேற்றி இருப்பதற்கு உண்டான அத்தாட்சியாக, அந்த சாட்சியாக அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்பொழுதும் இன்று எடுக்கப்படுகின்ற இந்த படம் அவர் அப்லோட் செய்து கிட்டத்தட்ட இரவு முழுவதும் அவர்கள் பணியை செய்து முடித்து அவர் உறங்குவதே காலை 4 மணி 3 மணி தான். இந்த படத்தை எடுத்துவிட்டு அது யூடியூப்ல பதிவு செய்து உலகம் முழுவதும் செல்வதற்குண்டான அத்தனை பணிகளையும் எடுத்து சேர்ந்த உலகநாதன் அவர்களே,
சான்றோர்களுடைய ஆண்டோர்களே அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் திருவைபாபு அவர்கள் அருமையான தலைப்பின் கீழே இங்கே சிறப்புரையாற்றினார். வள்ளுவத்தை எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். எந்த சொற்பொழிவாளரும் அவருக்கு தகுந்த வகையிலே அதை எடுத்துச் சொல்லலாம். அந்த வகையில் அத்தனை கருத்துக்கள் திருக்குறளில் இருக்கிறது. திருக்குறள் என்று சொல்லுகின்ற போது அவர் அப்போது சொன்னார், படிப்பது திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட திருக்குறள் அன்றைய தினம் படிக்கின்ற காலங்கள் இருந்த காரணத்தினாலே, அந்த படிப்பவர்கள் இருந்த காரணத்தினால்தான் அவர் எழுதியிருக்கிறார். அப்பொழுது அங்கே இல்லை என்று சொல்லியிருந்தால் அது நிச்சயமாக அந்த திருக்குறள் எழுதியே இருக்க மாட்டார். இப்பொழுது நமக்கெல்லாம் அது விளங்குகிறது, தெரிகிறது, புரிகிறது. அதனாலே இந்த திருக்குறளை நாமெல்லாம் போற்றி புகழ்ந்து பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்திலே அந்த மக்கள் இருந்த காரணத்தினால்தான் அவர் எழுதுவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த திருக்குறள் வெளிக்கொண்டுவதற்கு முக்கியமான காரணம் இந்தியாவிலே யார் என்று சொன்னால் எல்லீஸ் என்ற ஒரு மன்னனால் தான். எல்லீஸ் என்பவன் அவரிடத்திலே அந்த கந்தப்பன் என்ற ஒரு கூக்கு, அதாவது சமையல்காரன், இந்த ஓலைச்சுவடியை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு திருக்குறள் கிடைத்திருக்காது, கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் 1717 ஆண்டிலேயே திருக்குறள் அவர் பதிவு செய்யப்பட்டு பல கோணங்களிலே அது வெளிவந்திருக்கிறது என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று ஜார்ஜ் என்ற மன்னன் திருக்குறளுடைய உருவத்தையே காசு போட்டு வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் அந்த காலத்தில் இருக்கின்ற அந்த ஆங்கிலேயர்கள் திருக்குறளை எவ்வளவு புரிந்து கொண்டார்களோ அந்த வகையில் நாம் புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம்தான் நம்முடைய வைமா குமார் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த திருக்குறளை எப்படியாவது வழிநடத்தி செல்ல வேண்டும், சீரார்களிடத்தில் செல்ல வேண்டும், மாணவர்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற பெரும் ஆதங்கத்திலே நம்முடைய வைமா குமார் அவர்கள் நித்தம் அவர்கள் சொல்லுவான். சரி, நன்றிமா. ஒரு பெருமை, அம்மாவெல்லாம் ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. இந்த அமைப்பின் கீழே அவர்கள் கவர்னராக இருக்கிறார்கள். இவர்கள் நான் கடந்த 2 மாதத்துக்கு வந்த பிறகு பார்க்கின்ற பொழுது இவர்கள் 2-3 பேர் தான் வந்தார்கள். ஆனால் இன்று எத்தனை பேர் வர வச்சிருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் நம்ம கரவழி செய்யலாங்க. இவங்கெல்லாம் தொண்டு புரிவதிலிருந்தே இருக்கிறார்கள். தொண்டு என்றால் என்ன என்பதை எல்லாம் இவரிடத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இவர்கள் ஆற்றுகின்ற பணிகள், அறப்பணிகள் நிச்சயமாக ஏழை எளியவருக்கு சென்றடைகின்ற ஒரு பெரும் பணி இருக்கிறது, பங்கு இருக்கிறது. அம்மா அவர்கள் வீடு புகழ் நெடுநாள் வாழ்க என்று உங்கள் சார்பில் வாழ்த்துகிறேன். இந்த அவையில் இந்த மாலை நேரத்தில் நான் இங்கே நிற்கிறது நான் பெருமைப்படுறேன். எனக்கு ஒரு அவசரமான ஒரு வேலை இருக்கிறதால முதல்ல நம்ம தலைவருக்கு சொல்லியிருக்கேன். அதனால இன்னைக்கு கொஞ்சம் அவரை கலவை இவரோட பேச்சுக்களெல்லாம் நான் கேட்கறதுக்கு மிஸ் பண்ணுறேன். நன்றி. 1717 நூற்றாண்டிலே 17ஆம் ஆண்டிலே திருக்குறளுடைய அடிச்சுவடுகளை பின்லாண்டிலிருந்து அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில். அதே போன்று இங்கு சொல்லப்படுகின்ற போது 1912ஆம் ஆண்டு தான் நமக்கு திருக்குறள் கிடைக்கப்பட்டது, அச்சிடப்பட்டது என்பதையெல்லாம் நாம் அறிகின்றோம். அந்த வகையில் பார்க்கிற போது ஆங்கிலேயர் செய்த மிகப்பெரிய தொண்டு தமிழுக்கு அளப்பரியது. அந்த காலத்திலே படிப்பறிவு என்பது இல்லாத காலத்தில் அவர்களால் நம்மெல்லாம் படிக்க வேண்டும் என்று அவர்கள் வந்தார்கள். அதே வந்தவர்கள் வாழாக இருக்கவில்லை. நம்முடைய தமிழ் மொழிகளை, தமிழ் இலக்கியங்களை படித்து தேறி நான் ஒரு இறக்கின்ற போது கூட நான் ஒரு தமிழ் மாணவன் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று ஜி.யு. போப் அவர்கள் குறிப்பிட்டார். வீரமாமுனிவர் என்று அவர் பிற்காலத்திலே தன்னுடைய பெயரை வைத்துக் கொண்டார். அந்த வகையிலே அவர்களெல்லாம் போற்றி புகழ்ந்த திருக்குறள் இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே மெல்ல மெல்லதான் வளர்ந்து வருகிறது. அதை பற்றி நுணுக்கமாக தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காலத்திலே அவர்கள் எல்லீஸ் என்றவன், இன்றைய தினம் எல்லீஸ் என்ற ஒரு வைஸ்ராயா இருந்தவர், கவர்னராக இருந்தவர்,
அவருக்கு அதாவது அண்ணா சாலையிலே அண்ணா சிலை பக்கத்திலே இருக்கிற தெருவுக்கு அந்த எல்லிஸ் தெரு என்று வைத்திருக்கிறார்கள். அதே போன்று மதுரையிலே எல்லிஸ் நகரம் என்று ஒரு பெயரை அவர் வைத்திருக்கிறார்கள். இந்த வகையில் அவர்களெல்லாம் போற்றி புகழ்ந்து அவர்கள் கொண்டு வந்துதான் நாம் பாராட்ட வேண்டும். அவர்கள் இல்லை என்றால், அவர்கள் கொண்டு வரவில்லை என்றால் திருக்குறள் அவர் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். அந்த திருக்குறளை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல, திருவள்ளுவர் எவ்வளவு நுணுக்கமாக இந்த செய்திகளை நமக்கெல்லாம் எளிய முறையில் கொண்டு வந்திருக்கிறார் என்று எண்ணி பார்க்கிற போது நாமெல்லாம் வாழ்வதற்கும், நம்மெல்லாம் வளர்வதற்கும், நம்முடைய பிள்ளைகளெல்லாம் வாழ்வதற்கும், அவர்கள் தெரிந்து கொள்வதற்கும் திருக்குறளில் இல்லாத எந்த ஒரு வாக்கியமே இல்லை, எந்த சொற்களுமே இல்லை என்ற வகையிலே அவர்கள் நமக்கெல்லாம் சென்றுவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதெல்லாம் பார்க்கிற போது திருக்குறளை எல்லாம் நாம் போற்றி புகழ வேண்டும். திருக்குறளை நாம் நிச்சயமாக பயில வேண்டும். ஒவ்வொருவரும் வருகின்ற போது அம்மையார் அவர்கள் ஒரு திருக்குறளை சொன்னார் என்று அவர்கள் பல திருக்குறள் தெரியும். ஆனால் அந்த வருகின்ற அடக்கத்தின் காரணமாக அவர் 2 குறளை சொன்னார். அவர் நிச்சயமாக அவர் படித்திருக்கிறார், அவர் பட்டம் பெற்றிருக்கிறார். பட்டம் பெற்றவர் யாருமே திருக்குறளை படித்து பட்டம் பெறவே முடியாது. நிச்சயமாக அவர்கள் ஆங்கிலத்தை படித்திருந்தாலும் கூட திருக்குறளை படிக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு நிச்சயம் அனைவரிடத்தில் இருக்கிறது என்பதை நான் இங்கே பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவருடைய நோக்கங்கள், திருவள்ளுவரை நாம் வணங்கினால் நாம் அனைவரையும் வணங்குவது சமமாக இருக்கும் என்ற வகையிலே பெற்றோர்களை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மாதா பிதா குரு தெய்வம் என்று 4 வகை பிடித்து நம்ம சொன்னாலும் மாதாவையும் பிதாவையும் கண் கண்ட தெய்வம் என்று திருவள்ளுவர் கண்கூடாக அவர் நமக்கு காட்சியளித்து இருக்கின்றார் என்பதை நாம் எல்லாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டுகிறேன். அந்த வகையில் திருவள்ளுவர் எந்தெந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தார், எப்படி நிலைப்பட்டார் என்ற தத்துவங்களெல்லாம் வருகின்ற பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருந்த பொங்கல் தினம், திருவள்ளுவர் தினம் என்று நாம் அமைத்துக் கொண்டோம். பொங்கல் தினம் என்பது ஒரே ஒரு பண்டிகை மட்டும்தான் தமிழருக்கு உண்டான பண்டிகை. மீது எந்த பண்டிகையுமே தமிழருக்கு உண்டான பண்டிகையாக நாம் கருத முடியாது. இந்த திருவள்ளுவர் இந்த பொங்கல் பண்டிகை கூட எப்படி என்று சொன்னால், திருவள்ளுவர் தினத்தை எப்படி கொண்டாடும் என்று சொல்வதற்கு 750 புலவர்கள் பச்சை பெண் கல்லூரியிலே 1921ஆம் ஆண்டு கூடினார்கள். அந்த 750 புலவர்கள் ஒன்று கூடி இந்த திருவள்ளுவர் எப்படி இருந்தார் யாரும் தெரியாது. திருவள்ளுவர் முடி வைத்திருந்தாரா, கொண்டை போட்டு கொண்டிருந்தாரா, தாடி வைத்துக் கொண்டிருந்தாரா யாருக்குமே தெரியாது. திருவள்ளுவர் பற்றி யாருமே அறியாத ஒரு காலத்தில் புலவர்கள் ஒன்றாக கூடி அவர்கள் ஆராய்ந்தார்கள். ஆராய்ந்து அந்த குறள்களை வைத்து இந்த குறளின்பால் திருவள்ளுவர் இப்படிதான் இருந்தார் என்று ஒரு வடிவமைப்பை வைத்தார்கள். அந்த வகையில் தான் கணபதி என்பவருக்கு சொல்லி 1969ஆம் ஆண்டு திருவள்ளுவர் இந்த நிலையில் தான் இருந்தார் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். 750 புலவர்கள் கொண்டாது அவர்கள் ஆராய்ந்த போது திருவள்ளுவருடைய ஆண்டை கணக்கிட முடியவில்லை. இந்த திருவள்ளுவருடைய ஆண்டு கணக்கிடாத வகையில் அவர்களெல்லாம் சில வருடங்களை ஒப்பிட்டு காட்டினார்கள். அப்பொழுது 250 புலவர்கள் அதை ஏற்க முடியாமல் சென்று விட்டார்கள். மீதி இருந்தவர்கள் 500 புலவர்கள் தான். அந்த 500 புலவர்கள் பச்சை பெண் கல்லூரிகளை ஒன்றாக கூடி திருவள்ளுவர் எப்போது இருந்தார்னா, நம்முடைய இயேசு பிறப்பதற்கு முன்பாக 31 ஆண்டுகளுக்கு முன்பு இவர் பிறந்திருக்கிறார் என்ற ஒரு அடிச்சோட்டை அவர் கொண்டு வந்தார்கள். இப்போது கூட திருவள்ளுவர் ஆண்டு எந்த ஆண்டு என்று நீங்கள் புரிந்து கொண்டால் 2026 இப்பொழுது இது கிறிஸ்துவ ஆண்டு. இதில் 31 ஆண்டு சேர்த்தோமானால் நாம் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட்டுக் கொள்ளலாம். அந்த வகையிலே அந்த காலத்தில் இருந்த 500 புலவர்கள் நம்முடைய மறைமலையடிகளுடைய தலைமையிலே கூடிய இந்த கூட்டம் தான் எந்த பண்டிகையை நாம் கொண்டாட வேண்டும் என்று வரையறுத்தார்கள். வரையறுத்த பிறகு தமிழ் அவர் சொன்னார், சித்திரை போன்ற தமிழா உனக்கு சித்திரை இல்லை என்று சொன்னார்ல, அந்த இது நம்ம சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு என்று யாரோ சொல்லிவிட்ட காரணத்தினாலே, வரையறுக்கப்பட்ட காரணத்தினாலே அதை அப்படியே வாழாயமாக நம்முடைய முன்னோர்கள் எடுத்து ஆண்ட காரணத்தினால அதை இன்னும் நம்ம பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் அது அல்ல என்று அந்த 500 புலவர்களும் ஒன்றாக கூடி எல்லா நிலைகளிலும் ஒன்றாக இது பண்ணி நிலைப்பாட்டை கொண்டு வந்து அவர்கள் சொன்னதுதான் இந்த பொங்கல் தினம். இந்த பொங்கல் தினத்துக்கு அடுத்து திருவள்ளுவர் தினம் என்று அவர்களே வரையறுத்தார்கள். வரையறுத்த பிறகுதான் அவர்கள் இயேசு பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் பிறந்தார் என்று ஊர்ஜிதமாக நமக்கு சொன்னதின் பேரில் தான்
அவருடைய ஆண்டை நாம் கணிக்க முடிகிறது. அந்த கணிப்பின் காரணமாக தான் இன்றளவும் தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு அந்த தமிழக அரசு அந்த ஆண்டை திருவள்ளுவர் ஆண்டு என்று இன்றும் அவருடைய ஜியோவில், அதாவது அரசு உத்தரவிலே அதை போட்டுக்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே திருவள்ளுவருக்கு தாடி இருந்ததா மீச இருந்ததா என்று கணக்கிட்டு கேவலப்படுத்துகின்ற அந்த காலத்திலே கூட அவர்கள் சொன்னபோது உத்தராட்சி போட்டுக் கொண்டிருந்தார், பட்டை தீட்டியிருந்தார். அதெல்லாம் ஒரு கற்பனையோடு சிலர் அவர்கள் புதிய புதிய புகைப்படங்களை கொண்டு வந்து திணித்து அவரை வேறு ஒரு திசைக்கு சென்று அழைத்து செல்கிறார்கள். எந்த வகையிலும் சரி, ஆரியர்கள் என்று சொல்லுகின்ற போது பலவிதமான சொற்களுக்கு, அதாவது ஒரு திருவைபாவை நான் மிகவும் மகிழ்ச்சியோடு அவரை பெருமைப்பட்டு பாராட்டுகிறேன். காரணம், அவர் ஒரு ஆரியர் இருந்தாலும் அந்த ஆரியருக்கு ஏற்புடையவராக அவர் பேசுவதே கிடையாது. அந்த 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 நியதிகள் என்னென்ன இருக்கிறதோ, அந்த மனு தர்மம் என்னென்ன சாஸ்திரங்கள் தவறாக சொல்லியிருக்கிறதோ அதை ஏற்காதவர் தான் நம்முடைய திருவைபாவு. அவர் ஆரியராக இருந்தாலும் அவர் சொல்லுகின்ற பேசுகின்ற போதெல்லாம் இந்த ஆலயத்துக்கு ஒத்த கருத்துடையவராக அவர் இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த காலத்திலே நமக்கு நம்முடைய மூளையை பிளந்து அதற்குள்ளே சில போதங்கள் உழைத்து விட்ட காரணத்தினாலே இன்னமும் கண்மூடித்தனமாக நாம் பல விதங்களில் நம்முடைய செயல்பாடுகளை திசை திருப்பி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை வள்ளுவம் நன்றாக சொல்லுகிறது. வள்ளுவத்தை பின்பற்றுவோம், வள்ளுவத்தை போற்றுவோம், வள்ளுவத்தை மற்றவருக்கு புகட்டுவோம், நாமும் வள்ளுவத்தோடு இணைந்து செயல்படுவோம், வாழ்வோம் என்று சொல்லி இது வருகின்ற பொங்கல், புத்தாண்டு, திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களே மிக அருமையாக கெல்லீஸ்வரரிலே ஆரம்பித்து அந்த காலத்து திருவள்ளுவர், திருக்குறள் எல்லாம் எப்படி மீட்டெடுக்கப்பட்டது என்பதை சொன்னார். திருவள்ளுவர் கூட பூணூல் போட்ட காலம் அது. அப்புறமா கலைஞர் அவர்கள் அந்த பூணூலுக்கு பதில் ஒரு துண்டை கிராஸ் பெல்ட்டாக போட்டார். அதனால இன்றைக்கு இருக்கிற திருவள்ளுவர் விபூதி இல்லாத, பூணூல் இல்லாத, அந்த வேத மரபுகள் சார்ந்திராத திருவள்ளுவராகத்தான் இருக்கிறது. அடுத்து ஜனார்தனன் ஐயா அவர்கள் ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வார். உட்கார்ந்து பேசுங்க ஐயா, அமர்ந்து வீடியோ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் அறக்கட்டளை சார்பாக நடந்து கொண்டிருக்கும் தமிழ் புத்தாண்டு தைப்பொங்கல் திருவள்ளுவர் நாள் முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பொதுவாக மேடையில் ஏறி பேசுவது அவ்வளவு பழக்கமில்லை என்றாலும் கூட ஐயா பணித்திருப்பதால் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அமர்த்தலாம் என்றிருக்கிறேன். நான் 15 வயது பள்ளி மாணவனாக இருந்த காலத்தில் இருந்தே எங்களுடைய ஐயா கோப்பா அவர்கள் தொடங்கிய திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் என்ற அமைப்பில் நான் என்னை இணைத்துக் கொண்டு இது நாள் வரை அந்த திருக்குறள் வழியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நான் இந்த கூட்டத்தில் இங்கே கலந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவில் எங்களுடைய நண்பர் ஐயா திருவை பாபு அவர்கள் நிகழ்த்திய இருபுணலும் வாய்ந்த மலையும் ஒருபுணலும் என்ற தலைப்பிலான சொற்பொழிவு மிக அருமையாக இருந்தது. மிக ஆய்வு நிலையில் நிறைய விஷயங்களை அவர் அதில் தெரிவித்திருந்தார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா மூர்த்தி ஐயா அவர்கள் எங்களுடைய இலக்கிய அமைப்புகளோடு மிக நீண்ட காலம் தொடர்பில் இருக்கிறார். எங்களுடைய ஐயா கோபா அவர்களுடன் மிகுந்த பாசத்தோடு பழகியவர். அவர் அழைத்தால் நானும் இங்கே கலந்து கொண்டு இந்த விழாவில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவருக்கும் என்னுடைய மதிப்பு கலந்த தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வைமா குமார் அவர்களுக்கும் என்னுடைய
பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து தாக்கு திவாகரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா திருமதி சி பாலச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். துருவை பாபு அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஐயா என்கிட்ட கேட்டார். அப்போ நான் சொன்னேன், மலர்மன் ஐயாவையும் இவரையும் பரிந்துரை பண்ணேன். அப்போ அவர் ஐயாவால் வர முடியலைங்கிற ஒரு சூழல் இருந்ததால் இவரை ஃபிக்ஸ் பண்ணி இந்த விழா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த மாதம் மார்கழி மாதம், திருமாலுக்கு உகந்த மாதம். திருமாலுக்கு எப்படி பல 10 அவதாரங்கள் உண்டோ அதுபோன்று திருவை பாபு அவர்களுக்கும் பல பன்முகங்கள் உண்டு. சிறந்த எழுத்தாளர், கவிஞர், முற்போக்கு சிந்தனையாளர், இப்படி பல வகைகளில் அவர் சிறந்திருக்கிறார். கோப்பா ஐயா அவர்களுடைய நன்மதிப்புக்கு உள்ளானவர். எப்படி திருமால் வைகுந்தவாசியாக இருந்தாரோ அதே போன்று இந்த திருவை பாபு அவர்களும் ஸ்ரீவைகுண்டத்தின் பிரதிநிதியாக இங்கே கலந்து கொண்டிருக்கிறார் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றபடி நான் தொண்டு செய்வதை மட்டுமே என்னுடைய குறிக்கோளாக வைத்து வாழ்பவன். எனக்கு இலக்கிய ஆர்வம் உண்டு, இலக்கிய ரசனை உண்டு என்றாலும் கூட நான் பெரிதாக அதில் என்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. இருந்தாலும் ஐயா பணித்ததினால் இந்த உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கோப்பாவர்கள் தான் இந்த ஆதல்மாக்கம் பகுதியிலே திருக்குறள் தலைத்தோங்கிறதுனாக்க அது மிக அழகு. கோப்பா அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் போல நாங்கள் அன்பு கலந்து பழகுவோம். அவர் இன்றைக்கு திருவை பாபு அவர்களை அவர்தான் இங்கே அழைத்து பேச சொன்னார். அதனாலே அழைத்து மிக சிறப்பான ஒரு உரையை அவர் இங்கே நமக்கு நல்கி இருக்கிறார். அடுத்ததாக பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் சில மணித்துளிகள். இந்த மன்றத்தில் கூடியிருக்கிற அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகத்தினுடைய 737வது இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வித்தக கவி மூர்த்தி அவர்களே, இந்த அமைப்பினுடைய காப்பாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது தாக்கு திவாகரன் ஐயா அவர்களே, இங்கே நல்லதொரு சிறப்பு உரையை நிகழ்த்திய நாட்களால் நல்ல பல கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய ஐயா திருவை பாபு அவர்களே, நமது திருவள்ளுவர் கழகத்தை நிறுவி இத்தனை கால ஆண்டு இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய வைமா அவர்களே, இந்த நாங்களெல்லாம் அன்போடு மதிக்கப்படுகிற கோப்பா அவர்களுடைய மருமகனாரும் நமது இந்த விழாவிற்கு வந்து இங்கே நல்ல பல கருத்துக்களை சொல்லி இருக்கின்ற ஜனார்த்த ஐயா அவர்களே, மற்றும் இங்கே வருகை இருந்திருக்கின்ற தாய்மார்களே, தாய்மார்கள் சொல்றது சகோதரிகள் தான் சொல்லுவேன் எல்லா இடத்துலையும், அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் காலதாமதாக கொஞ்சம் வந்தேன். அதாவது இந்த அழைப்புதலே நமது நிறுவனரும் அவருடைய அவரும் சேர்ந்து தான் கொடுத்தாங்க. அன்னைக்கு நான் வரேன்னு ஒத்துக்கிட்டேன், உடனே வந்துடுறேன், என்னுடைய துணைவியாரும் சேர்ந்து வரணும் தான் சொன்னாங்க, வரேன்னு ஒத்துக்கிட்டேன். நேற்று நமது இந்த கூட்டத்தின் தலைவர் எங்களால் போற்றப்படுகிற மூர்த்தி ஐயா அவர்களும் நேற்று இந்த பத்திரிகை கொடுத்தாங்க. நான் வர்றேன்னு சொல்லிட்டேன். வேலைப்பழு, அது மட்டும் இல்லாமல் வயது மூச்சு, அதனால சுத்தம் மறந்துட்டேன்.
அப்புறம் இவர் சொன்னார், மேடம் மீட்டிங் மறந்துட்டீங்களே அப்படின்னு. நான் 3:45 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன் ஆஃபீஸில் இருந்து. அதாவது வேலை போடுறதுனால 3:45 மணி நான் அப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஃபோன் பண்ணார். உடனே அவசரமாக ஓடியாந்துட்டேன். ஆனால் கொஞ்சம் காலதமாக வந்துட்டு அத்தனை பேரும் என்னை மன்னிக்க வேண்டும் என கேட்டுக் கொடுக்கிறேன். இந்த தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகத்தை நாம் ஐயா அவர்கள் நிறுவி அவர்களுக்கெல்லாம் நாம் துணையாக இருக்க வேண்டும், பக்கபலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாம் எல்லாம் கூடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த கூட்டம் நம்ம மேற்கு மாம்பழத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போதான் சொன்னேன், இன்னொரு இடத்துலையும் போடுங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்த அப்படிதான் நமது திருவள்ளுவத்தை எல்லா இடத்துலையும் நாம் சேர்க்க முடியும் அப்படின்னு சொன்னோம். அதன் அடிப்படையில் தான் இங்கே நம் இந்த மாதம் 2 முறை, ஒன்று மேற்கு மாம்பழத்தில், இன்னொன்று ஆதம்பாக்கத்தில் நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகிறோம். ஆக நமது தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் ஆதம்பாக்கத்திலேயோ அல்லது மேற்கு மாம்பழத்திலே மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுக்கவும் தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் நடைபெற வேண்டும். அதுக்கு நாமெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். அது ஒரு கை, நீங்க இன்னைக்கு நான் சத்தம் பண்ணோம்னா ஒரு கை சத்தம் வராதுல்ல, இப்படி 2 கை சத்தம் தான் சத்தம் போடு. அதனால எல்லாரும் சேர்ந்தா தான் 100 கோடி தான் தேர் எடுக்க முடியும். ஆகவேதான் நாமெல்லாம் இந்த தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகத்துக்கு நமது வைமாகுமார் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அத்தனை பேரும் கேட்டுக்கொள்கிறேன். இங்க பாபு அவங்க மிக சிறப்பான ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் கருத்துக்களை சொன்னால் அது போல நடக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளும் நினைக்கிறோம். அதே போல நம்ம ஐயா திவாகரன் ஐயா அவர்களும் கூட எப்படி இந்த அவருக்கு உருவம் கொடுத்தாங்க, எப்படி திருவள்ளுவரை கொடுத்தாங்க, அந்த பெரிய புலவர்களெல்லாம் கூடி எத்தனை முயற்சி எடுத்து பண்ணாங்க அப்படிங்கலாம் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. தெரியாத கருத்துக்கள் எல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நல்ல பல கருத்துக்களை சொல்லி அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி பல சொல்ல இருக்கிறோம். வருகின்ற இருக்கின்ற நீங்களெல்லாம் உங்க பகுதிகளிலே நம்ம திருவள்ளுவர் கழகத்தினுடைய ஒரு சின்ன கிளையை உருவாக்குவோமானால் இந்த தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் மிக சிறப்பாக வளருவதற்கு நாமெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகத்துக்கு நான் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 3 மாதத்துக்கு முன்பாக இங்கே இந்த தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் துவங்கியது கூட்டம். ஐயா புத்தக கவி மூர்த்தி ஐயாவுடைய பெரும் முயற்சியிலே இந்த கூட்டம் 3 மாதத்துக்கு நடந்தது. அப்பொழுது வந்திருந்தவர்கள் 4 பெண்கள் மட்டும்தான், 6 ஆம்பளை வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி, இவ்வளவு பெரிய மிகப்பெரிய வெற்றி. இதனுடைய அத்தனையுமே புகழும் ஐயா மூர்த்தி அவர்களை சாரும். இன்னும் அடுத்த கூட்டத்திற்கு இந்த அரங்கமே நிறைந்து வழியும் என்று கருதுகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பினால் நீங்கள் மற்றவரிடத்திலே சொல்லி இது 2வது ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது, 4வது ஞாயிற்றுக்கிழமை அங்கே மேற்கு மாம்பழத்தில் நடக்கிறது. 2வது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தவறாமல் உங்களுடைய நண்பர்களை, உங்களுடைய தோழிகளை, உங்களுடைய மாணவர்களை இங்கே அழைத்து வந்து இந்த கூட்டத்தை கேட்கும்படி நீங்கள் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்றவர்கள் அனைவருமே திருக்குறள் சொல்வதற்கு உண்டான வாய்ப்பும் உங்களுக்கு தரப்படும். நீங்கள் திருக்குறள் சொல்வதாக இருந்தால் ஐயா மூர்த்தி அவரிடத்திலே சொல்லி நீங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு நீங்கள் திருக்குறளை நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லலாம் என்ற வாய்ப்பினை நீங்கள் தரப்படும் என்று பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா மூர்த்தி அவர்கள் ஆற்றுகின்ற அரும்பணிகள் இது மிகையான பணி என்பதை நான் தெரிவித்து உங்கள் சார்பிலே ஐயா மூர்த்தி அவர்களை நான் போற்றுகிறேன், பாராட்டுகிறேன். அன்பார்ந்த சார்ந்தவர்களே, ஒரு சின்ன செய்தி சொல்லிடுறேன். இந்த அச்சரப்பாக்கம்னு ஒரு பகுதியில் ஒரு அம்மா ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க செய்யறது என்னன்னாக்கா, இந்த ஈழுவ பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, ஈழுவ பிள்ளை தானம்மா, இருளர் பிள்ளைகளை வந்து அவங்க படிக்கிறதுக்கு வசதி இல்லை, உணவுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி உள்ள பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆகையினால வந்து எங்கள் அமைப்பு அன்னைக்கு ஐயாவை பார்க்கறதுக்கு வந்தேன்.
ஐயா கிட்ட சொன்னேன் அப்படியான்னு சொல்லிட்டு வந்து உடனே 5000 ரூபாய் சொல்லாமலே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பெருந்தகையாருக்கு நான் உண்மையிலேயே வந்து உங்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாலச்சந்திரன் அவர்கள் மிகுந்த தொன்னூக்கம் கொண்டவர். அவரு வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாது, இடது கையில கொடுக்கறது வலது கைக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தாய் உள்ளம் கொண்டவர் தான் சொல்லணும் அவரு. இந்த நிகழ்ச்சிக்கு ஐயா தாக்கு திவாகர் அவர்கள் சொன்னார்கள், நிறைய மகளிர் வருகிறார்கள் போல இருக்கிறது அப்படின்னாரு. ஆமா, எங்களிடத்திலே ஆடவர் அணியும் உண்டு, அதை காட்டிலும் பல மடங்கு பெரியதாக மகளிர் அணியும் உண்டு. இனி வருகிற காலங்களில் மகளிர் அணி இங்கே அதிகமாக வருவார்கள் என்று நம்புகிறேன். அந்த சார்பிலே ஆதம்பாக்கம் மனவளக்கலை மன்றம் மிக அருப்பாடுபட்டு இந்த பணிகளை வளர்த்தெடுக்கிறது. முதலில் திருமதி லக்ஷ்மி அம்மாள் அவர்களை இங்கே திருக்குறளை பற்றியாவது பொங்கலை பற்றியாவது சில வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் அழைக்கிறேன். அம்மா நீங்கள் எப்படி வந்துருங்க சார்? நீங்கள் எப்படி வந்துருக்குமா? அம்மா ஆ இப்படி வாங்க. அப்படியா? சரி, வாங்க உட்காருங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று இந்த இனிய மாலை பொழுதினிலே திருவள்ளுவர் கழக விழாவிற்காக வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். முதல்ல ஐயா மூர்த்தி ஐயா சொன்னது போல, அவர் நாவசைத்தால் நாடசையும் என்று சொல்லுவார்களே, அது போல ஐயா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நாம இங்க இருக்கக்கூடிய ஆதம்பாக்கம் வாழ் மக்கள் பல பேர் அவருடைய எண்ணத்திற்கு வடிவம் கொடுப்பார்கள். அந்த நிலையிலே ஐயா எங்களுக்கு சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி கழகத்துல விழாக்களில் நீங்கள் எல்லாம் பங்கு பெற வேண்டும், அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று கூறியதன் காரணமாக நாங்கள் எல்லாம் வந்தோம். இயற்கையாகவே எங்களுக்கெல்லாம் அதில் ஒரு ஈடுபாடும் உண்டு. அந்த நிலையிலே நாம சற்று நேரம் எனக்கு தெரிந்த இதெல்லாம் கற்றோர்கள் நிறைந்த சபை, அதில் இந்த அடியனுக்கு தெரிந்த சில கருத்துக்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன சொல்றாங்கன்னா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் பாடினார். அப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெரிய பெருமைகள் உண்டு. இந்த திருவள்ளுவர் பிறந்ததும் இந்த தமிழகத்துல தான், திருக்குறள் கண்டெடுக்கப்பட்டதும் இந்த தமிழகத்தில் தான். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, திருவள்ளுவர் மயிலாப்பூர்ல பிறந்தாருன்னு ஒரு வரலாற்று செய்தி உண்டு. ஐயா இப்ப சொன்னாங்க, அதை நான் இன்னும் கொஞ்சம் இந்த இதுல எல்லாம் இணையதளத்துல படிச்சு சில புத்தகங்களை படித்து இன்னும் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். என்ன சொல்றாங்கன்னா, அந்த திருக்குறள் முதல்ல ஏட்டுச்சுவடிகள்ல இருந்துச்சு, ஓலைச்சுவடிகள்ல இருந்துச்சு. அப்ப எல்லாம் அப்படித்தானே நம்மளாம் ஓலைச்சுவடிகளில் படித்து கொண்டிருந்தோம். அந்த திண்ணை பள்ளிகளில் எல்லாம் பாடம் நடத்தப்பட்ட போது அந்த மாதிரி சில எழுதப்படாத ஓலைச்சுவடிகளும் எழுதக்கூடிய ஒரு ஓலைச்சுவடிகளும் இருந்தது. அப்ப கந்தப்பன் என்பவரிடம் ஒரு சமையற்காரர் அவரிடம் அந்த திருக்குறள் கிடைக்கிறது. கிடைத்த பிறகு அவர் ஆச்சரியத்தில் படிச்சு பார்க்கிறாரு. அப்பதான் ஐயா சொன்னாங்க இல்லையா, திருக்குறளை படிக்கும் அளவிற்கு அப்ப மக்களிடையே அந்த அறிவு வளர்ச்சி இருந்திருக்கிறது. அதை என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை எடுத்துக்கொண்டு போய் அவர் யாருக்கிட்ட வேலை செய்தாருன்னா, ஹாரிங்டன் என்ற ஒரு மதுரையினுடைய கலெக்டரிடம் அவர் சமையற்காரராக இருக்கிறார், அவரிடம் கொண்டு சேர்க்கிறார். இந்த இடத்துல நாம ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். பிரபஞ்ச விதி என்பது எதை கொண்டு நாம் நினைக்கிறோமோ அதை கொண்டு இயற்கை நம்மிடம் சேர்க்கும் இல்லையா? ஒத்தது ஒத்தவற்றை ஈர்க்கும் என்று சொல்வார்களே, அந்த நிலையிலே அவர் ஹாரிங்டன் நினைத்து பார்க்கிறார், என்னை விட இந்த ஓலைச்சுவடிகள் என்னுடைய நண்பரான மெட்ராஸ் பிரசிடென்சியில் கலெக்டராக இருக்கக்கூடிய பிரான்சிஸ் ஒயிட் எலிஸ் என்பவரிடம் கொண்டு போய் சேர்த்தோமே ஆனால் அது இன்னும் வலுப்பெறும் என நினைத்து அதை கொண்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்ப இந்த பிரான்சிஸ் ஒயிட் எலிஸை பத்தி நம்ம சற்று நேரம் அவருடைய பின்னணியை பார்க்கிறோம். அவர் பிரிட்டனை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழ் பற்றின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அவர் தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற சான்ஸ்கிரிட் போன்ற பல மொழிகளை அவர் கற்றிருக்கிறாரு.
அப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த புத்தகம் இந்த ஓட்டுச்சுவடிகள் வந்த பிறகு, ஏட்டுச்சுவடிகள் வந்த பிறகு இவருக்கு இதை எப்படியாச்சும் அதை அச்சுல ஏத்திடணும்னு நினைக்கிறார். நினைச்சு பாருங்க, நம்ம நூல்களிலேயே முதலில் அச்சில் ஏறிய நூல் என்றால் அது திருக்குறளுக்கு தான் அந்த பெருமை சேரும். அவர் போறாரு, கேரளால போய் கொல்லம் என்ற இடத்துல இந்த திருக்குறளை அச்சில ஏற்றுறாங்க. அப்ப பாருங்க, அவருடைய ஓன் லாங்குவேஜான தாய்மொழியான ஆங்கிலத்துல அறத்துப்பாலை மட்டும்தான் அவர் அச்சிடுறார். நம்ம தமிழ் மொழியில தான் இந்த ஃபுல் கண்டென்ட்டையும் 130 அதிகாரங்களை உள்ளடக்கிய 1330 குறள்களையும் அவர் உருவாக்குறாரு. அப்படிதான் நாம நினைத்து பார்க்கிறோம். இதெல்லாம் ஐயா சொன்னது போல யாரின் மூலமாக, ஒரு பிரிட்டிஷர் மூலமாக இந்த திருக்குறள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டது. இது ஆன்மீக பூமி என்று நாம் எல்லாம் புகழ்ந்து சொல்கிறோம் அல்லவா? அந்த நிலையிலே நமக்கெல்லாம் 1.25 அடியில் பல விவரங்களை எடுத்து கூறக்கூடிய இந்த திருக்குறள் நம்மை சேர்ந்தது என்று நினைக்கும் பொழுது நமக்கெல்லாம் மிக மிக பெருமையாக இருக்கின்றது. அடுத்து இதே போல நம்ம திருக்குறளை பார்க்கிறோம். இதுல சொல்றாங்க, விவிலியத்திற்கு அடுத்தபடியாக பல மொழிகளில் மொழிபெயர்த்தப்பட்ட ஒரே நூல் எது என்றால் திருக்குறள் தான் என்று சொல்கிறார். 80 மொழிகளுக்கும் மேற்பட்ட மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதாகவும், அதுலயும் பாருங்க, நரிக்குறவர்கள் பேசக்கூடிய மொழியில கூட அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதா. எக்ஸ்ட்ராடினரி, நினைத்தே பார்க்க முடியல. அப்ப பாருங்க, ஏன்னா அதுல சொல்லப்படாத விஷயங்களே இல்லையா? கல்வி, பொருளாதாரம், அரசியல், அன்புடைமை, அறம், எவ்வளவு எல்லாமே சொல்றாங்க 133 அதிகாரத்துல. அப்ப நாம இப்ப இதை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம சொன்னது போல இந்த தமிழகம் 2 விதத்துல நாம பெருமைப்படணும். திருக்குறளை கண்டெடுத்த பெருமை, அதனாலதான் நம்ம தமிழகத்து மக்களை பத்தி சொல்லுவப்ப நம்ம அதையும் நினைச்சுப்பாங்க, நம்ம எப்பயுமே நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். இதையெல்லாம் நமக்கு தந்தார் அல்லவா அந்த பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்பவர். அவருடைய பெயரிலேயே ஐயா சொன்னது போல 2 ரோடுகள் இன்றும் எல்லிஸ் ரோடு என்றும் ஒயிட்ஸ் ரோடு என்றும் நாம் அழைத்துக் கொண்டிருக்கோம். மதுரையில கூட எல்லிஸ் நகர் என்று ஒன்று இருக்கிறது. அடுத்ததாக நம்ம உருவம் என்ற நிலைக்கு வர்றோம். திருவள்ளுவருக்கு உருவம் கொடுக்க வேண்டும் என்று நமது பாரதிதாசன் புரட்சி கவி நினைக்கிறார். அவர் என்ன பண்றாரு, 1950களிலே இந்த மாதிரி ஒரு உருவத்தை ஒரு மனசுக்குள்ள ஒரு கற்பனை செய்கிறார். அப்ப அவருடைய நண்பரான ராமசெல்வன் என்ற திராவிட கழகத்தை சேர்ந்த நண்பரிடம் சென்று சொல்கிறார். அவர் சொல்றாரு, சரி நாம 2 பேரும், இவர் ராமசெல்வன் பொருளுதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அந்த நிலையில இவர்கள் போய் வேணுகோபால் சர்மா என்ற ஒரு ஓவியரிடம் சொல்கிறார்கள். அந்த ஓவியர் ஒரு உருவத்தை அப்படியே இவங்களுடைய எண்ணங்களை எல்லாம் அதுல புகுத்துறாங்க. அவங்களும் பொண்ணு ஒரு அழகான, நாம் இன்றெல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவள்ளுவரின் திரு உருவத்தை அவர் அழகாக உருவாக்குகிறார். அந்த காலகட்டத்தில் தலைவர்களாக இருந்த காமராஜர், அண்ணாதுரை, கலைஞர், நெடுஞ்செழியன் போன்றவர்கள்லாம் அதை பார்த்து ரசிக்கின்றார்கள். முதலில் அதை திறந்த பெருமை அண்ணாதுரைக்கே சேரும் என்று சொல்கிறார்கள். பிறகு 1964ல நமது தமிழக சட்டமன்றத்துல அன்றைய துணை ஜனாதிபதியாக இருந்த ஜாகிர் ஹுசேன் என்பவர்களால் தான் முதல்ல அந்த உருவம் திறக்கப்பட்டதாக சொல்றார்கள். அது இன்றளவும் நாம் எல்லா புத்தகங்களிலும் எல்லா நூல்களிலும் இந்த திருவுருவ படத்தை பெறுகிறோம் என்றால் அந்த வேணுகோபால் சர்மா அவர்களுக்கு ஓவிய பெருந்தகை என்ற பட்டத்தை நமது அறிஞர் அண்ணா அவர்கள் கொடுத்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார். ஆக இப்படியெல்லாம் நாம இவ்வளவு பெருமைகளை படைத்த நம்ம தமிழக மண்ணிலே இந்த மாதிரி உங்களை போன்ற சான்றோர் பெருமக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த வள்ளுவத்தை நாம் அனைவருக்கும் பிறரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உங்களது முயற்சி பாராட்டுதற்குரியது. நமது வித்தக கவிஞர், நமது முனைவர் மூர்த்தி ஐயா அவர்கள், அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய நமது துணைத் தலைவர் பாலச்சந்திரன் ஐயா, இவர்கள் தான் எனக்கு ரொம்ப அறிமுகமானவர்கள், என் உடன்பிறவா சகோதரர்கள், எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்பவர்கள். நீங்கள் திவாகரன் ஐயாவை, பாபு ஐயா, குமார் ஐயா, இவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாம் நிறைய படித்தவர்கள், வள்ளுவத்திலே ஊன்றியவர்கள். எங்களுக்கெல்லாம் அவ்வளவு தெரியாது, ஏதோ சிறிது சிறிதாக நாமும் கற்றுக்கொண்டு மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மிகுந்த அபாவாக உள்ளது. நாம் இந்த தொண்டை நாம் தொடர்ந்து செய்வோம். எங்களால் இயன்ற அளவு நாங்களும் செய்து இந்த திருக்குறளை பிறருக்கு கொடுப்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். திருமதி லட்சுமி அம்மா அவர்கள் ரொம்ப நிறைய சிறப்பான செய்திகளை திருவள்ளுவர் அந்த காலத்தின் சுவடுகளை அடிமாறாமல் அப்படியே எடுத்துரைத்தார். அவர் சொன்னது போல
கந்தசாமி அவர்கள் எல்லிஸ் பிரபுடன் இந்த ஓலைச்சுவடியை கொடுக்கவில்லைனாக்கா திருக்குறள் நமக்கு கிடைச்சிருக்காது. அன்றைக்கு இருந்த கால சூழ்நிலையில ஆரியர்களுடைய சூழ்ச்சியாலே தமிழர்களுடைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் அனலாலும் புனலாலும் கொண்டு செல்லப்பட்டது. போகி பண்டிகை கொண்டாடுறோம் இல்லையா, அந்த போகி பண்டிகையில நீ ஓலைச்சுவடிகள் உங்ககிட்ட இருந்துச்சுனாக்கா அதை எடுத்து போய் நெருப்புல எரிய வச்சுனாக்கா உனக்கு புண்ணியம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அந்த அனலாலே நிறைய ஓலைச்சுவடிகள் அழிக்கப்பட்டது. அடுத்து தண்ணியில ஆற்றுல ஓடுற ஆற்றுல அந்த ஓலைச்சுவடிகளை நீங்கள் விட்டிங்கனாக்கா அது எதிர்த்து வந்துச்சுனாக்கா அது சிறந்தது. எதிர்த்து வராமல் நீரோட போயிடுச்சுனாக்கா அது சரியில்லாத ஓலைச்சுவடி அப்படிங்கிற ஒரு கருத்தை உருவாக்கி நீங்கள் ஆற்றுல போட்டிங்கனாக்கா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கருதுகோள்களை அந்த காலத்திலே நம்பி அனலாலும் புனலாலும் தமிழர்களுடைய ஓலைச்சுவடிகள் மிக அதிகமாக அழிக்கப்பட்டன. இன்றைக்கு அவைகள் எல்லாம் இருந்தால் இன்னும் எவ்வளவு சிறப்பான தமிழ் மொழியாக தமிழர்களுடைய நாகரிகம் மிக சிறப்பாக இங்கே தெளிவப்பட்டிருக்கும். அந்த வகையிலே இவைகளெல்லாம் இப்படி திட்டமிட்டு அழிக்கப்பட்ட காரணத்தினால தான் இங்கே தமிழர்களுடைய வாழ்வு மங்கி கிடக்கிறது என்று கூட சொல்லலாம். அடுத்து இந்த மன்றத்திலே யூடி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தங்கள் கருத்துக்களை ஒரு 5 நிமிடத்திலே சொல்ல காலம் கருதி எல்லோருக்கும் குறைவான நேரம் தான் ஒதுக்க முடியும். கொஞ்சம் விரைவாக. அனைவருக்கும் வாழ்வுடன் அனைவருக்கும் மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைமா குமார் அவர்களே, இந்த அவையினுடைய தலைவர் முனைவர் சா மூர்த்தி அவர்களே, இணைத்தலைவர் என்னுடைய அன்பு நண்பர் சி பாலச்சந்திரன் அவர்களே, ஜனார்தன் ஐயா அவர்களே, தேவதரன் ஐயா அவர்களே, இந்த திருவை பாபு ஐயா அவர்களே, அவையிலே உள்ள சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் உடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னமே சொன்ன மாதிரி இந்த திருக்குறளானது ஓலைச்சுவடியிலே கண்டெடுக்கப்பட்டது. எலிஸ் என்ற கவர்னர் மூலமா ஒரு சமையல்காரரால் அது கண்டெடுக்கப்பட்டு அந்த காலங்களில் ஓலைச்சுவடிகள்லாம் அனலாலும் புனலாலும் கொண்டு செல்லப்பட்டதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படிதான் போச்சு. குதிரைக்கு தண்ணி காய்ச்சதற்காக அதை நெருப்புல வைப்பாங்க. அப்படி சமையல் பண்ணும்போது தான் அந்த ஓலைச்சுவடி கிடைக்குது. அப்போ எல்லிஸ் அந்த காலத்தில் எல்லிஸ் கவர்னரால் தான் அந்த ஓலைச்சுவடிகள்லாம் அரசுடைமையாக்கப்பட்டது. அரசுடைமையாக்கப்பட்டதான் நிறைய புத்தகங்கள்லாம் வெளிவந்தது. அதே மாதிரி சொன்ன மாதிரி முதல் அச்சில் வந்த புத்தகம் திருக்குறள்னு சொல்லும்போது அங்கே கேரளாவில் வரும்போது அவங்களுடைய மத புத்தகங்களை பதிப்பதற்காக தான் பத்திரிகைகள் அங்கே அப்போதான் அச்சில் ஏற்றப்படுகிறது. முதல்ல அப்போதான் அரசாங்கம் தான் அச்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பொதுமக்களுக்கு ப்ரெஸ் எல்லாம் பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம்னு ஒரு அனுமதி கொடுத்தார். முதல்ல விவிலியம் நூல்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் மத கருத்துக்களை உடைய நூல்கள் அங்கே கேரளாவில் அச்சிடப்பட்டது. பிறகுதான் திருக்குறள் அச்சிடப்பட்டது. அப்போ திருக்குறள் என்பது கடுகை துளைத்து 7 கடலை பிளந்த குறள். இப்போ திருக்குறளுடைய தன்மை என்ன இருக்குது? 1.25 அடியில் எல்லாமே சிறப்பமைந்தது. திருக்குறளை சொல்லும்போது வள்ளுவம் சொல்கிறது நிலத்தை நீரின்றி அமையாத உலகு. ஐயா சொன்ன மாதிரி முதல் நாகரிகம் பயிர்த்தொழில், விவசாயம் தான் முதல் நாகரிகம். பண்டைய நாளில் மனிதர் தங்கள் வாழ்வில் பசி தீர்க்கும் உணவை இறை என்று மதித்துக் கொண்டார்கள். பின்பு ஆய்ந்து உணவை கொடுக்கின்ற நிலம்தான் இறை என்று வைத்துக் கொண்டார்கள். பின்பு நீரை இறை என்று வைத்துக் கொண்டார்கள். பின்பு காற்றை இறை என்று வைத்துக் கொண்டார்கள். பின்பு எல்லாவற்றையும் அளிக்கின்ற இறைவன் தான் இறைவென்று வைத்துக் கொண்டார்கள். அந்த இறை அந்த திருக்குறளில் கூட அதிகாரங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது முதல்ல கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிமுகம் முதற்றிய உலகு. இந்த உலகக்கு அடிப்படையானது அகரம் முதலம். அதுதான் அம்மா சொல்லும்போது கூட ஒரே குறள் எனக்கு தெரியும் போது ஒரு குறள் தெரிந்தாலே 1330 குறள் தெரிந்த மாதிரி தான். 133 அதிகாரங்களை வகைப்படுத்தும் போது கடவுள் வாழ்த்து, அதுக்கப்புறம் வான் சிறப்பு, அப்புறமா நீத்தார் பெருமை, அப்புறமா இல்லறம், அதுக்கப்புறம் வாழ்க்கை துணை நரம், இல்லறம்,
அப்புறம் நன்மக்கட்பேறு அப்படின்னு வரிசையாக கோர்வையாக அடுக்கப்படும் போது வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வள்ளுவம் நல்ல கருத்துக்களை சொல்கிறது. முதல்ல விவசாயம் சொல்லும்போது திரையை 5ஆக பிரித்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால். மலை, காடு, மருதம், வயல், மணல், அப்புறம் கடல், அப்புறமா அந்த பாலை என்று சொல்லப்படுகின்ற மண். எல்லாவற்றுக்கும் இறைவனை கடவுளும் படித்தாங்க. அதில் முதல்ல சொல்லும்போது முருகன், அதுக்கப்புறம் சொல்லும்போது மாயோன், அதுக்கப்புறம் சொல்லும்போது இந்திரன், அதுக்கப்புறம் வருணன், அதுக்கப்புறம் கொற்றவை என்று நிலங்களை 5ஆக பிரித்தான். அப்புறமா 4 விதமான வேதங்கள். தமிழ் மறைகளில் அறம்பொருள் இன்பம் வீடு என்பதுதான் நம்மளுடைய மறை நூல்கள். ஆனால் சமஸ்கிருதத்தில் சொல்ற வேதம் திரையே தான். வேதம் திரையே என்றாலும் கூட அதனோட வேதத்தை அவங்க வேதம் 4ஆக இருக்குது. நம்மளை பொறுத்தவரை தமிழ் மறையில் அறம்பொருள் இன்பம் வீடு. அந்த அறம்பொருள் இன்பம் வீட்டை திருவள்ளுவர் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3ஆக பிரித்து இந்த 3 வழி நடந்தால் நீ வீடு பேரை பெறுவாய். வீடென்றால் வீடாம், தேடிட தேடிட வீடு இல்லா வீடே வெட்ட வழியாம். வீடே பிரபஞ்ச பொருட்களாம் வீடாக, வெட்ட வெளியே பிரபஞ்ச பொருட்களுக்கெல்லாம் வீடாகும். நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்கதான் போய் சேர போறோம். அப்போ திருவள்ளுவம் என்ன சொல்கிறதுனா 4 மறை நூல்களை சொல்லும் போது இல்லற வாழ்க்கைக்கு தேவையானவற்றை எல்லாம் தொகுத்து சொல்கிறது. 3 தமிழ்கள், முத்தமிழ் சொல்றோம் இல்லையா, இசைத்தமிழ், இயல் இசை நாடகம். அதே மாதிரி வாழ்க்கையை 2ஆக புறம் அகம் என்று பிரித்தார்கள். ஒழுக்கத்தை 1ஆக பிரித்தார்கள். அதுதான் ஒழுக்கம், அதான் உயிர். ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை, ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை, எய்தாதார் விழுப்பத்தில் எய்துவர். அப்போ ஒழுக்கம் தான் முதன்மையானது, அது உயிருக்கு அடிப்படையானது என்பதை உணர்த்துவதாக அமைந்தது. இந்த திருக்குறளை பற்றி பேசும்போது நம்ம இன்னும் நிறைய கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த திருக்குறளுக்கு பேரு திருக்குறள் தான். ஆனால் பல்வேறு பெயர்களால் 7 பெயர்களால் அழைக்கப்படுகிறது. வள்ளுவம் என்று சொல்றாங்க, பொருளுரை என்று சொல்றாங்க, பொய்யாமொழி என்றாங்க, அறநூல் என்கிறாங்க, தமிழ் மறை என்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் உதாரணங்களாக கூட சொல்லலாம். அறநூல் என்பது அன்பும் மனம் முடித்தாய் இல்வாழ்க்கை பண்புமை. பொய்யாமொழி என்பது எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கியது. உலக பொதுமறை என்பது உலகத்துக்கு வேண்டிய எல்லா செய்திகளையும் அளிக்க வல்லது. தமிழ் மறை என்பது தமிழில் சொல்லக்கூடிய அறம், பொருள், இன்பம், வீடு எல்லாவற்றிற்கும் முறைமையாக கருத்துக்களை சொல்வதாக இருக்கிறது. இந்த நிலத்தை 4ஆக பிரித்த 5ஆக பிரித்ததையே சொல்லும் போது குறிஞ்சியும் முல்லையும் திரிந்து முறைமையில் திரிந்து பாலையாக மாறிவிடும் சிறப்பதிகாரத்தில் ஒரு குறிப்பு காணப்படுகிறது. நம்ம பாலை கிடையாது, இருந்தாலும் கூட பாலை என்பது இந்த குறிஞ்சியும் முல்லையும் திரிந்தால் இது மாதிரி வந்துடும் என்று கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இத்தகைய சிறப்பான அதோடு இல்லாம உலக பொதுமறை என்பது எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கியது. இதை வள்ளுவம் கூட சொல்றாங்க. ஆனா இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்குறளை நம்ம டெய்லி தினமும் ஒரு துறையாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் திருக்குறளுக்கு நமக்கு பெருமை சேர்ப்பதாக அமையும் என்ற வகையிலே எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் உடைய நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்த்துடன் பேராசிரியர் யூடி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிக சிறப்பாக நல்ல பல கருத்துக்களை திருக்குறள் உலகளாவிய மொழியாக எப்படி இருக்கிறது என்பதை சொன்னார்கள். யூடிகே அவர்களும் யூடி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களும் நம்முடைய பாலச்சந்திரன் அவர்களும் ஒன்றாக பணியாற்றியவர்கள். பாலச்சந்திரனுடைய மிக நெருங்கிய நண்பர் தான் யூடி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நன்றி. அடுத்தது நம்முடைய மத்திய அரசு அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வார். சென்ற கூட்டத்திலே வள்ளலாரும் வள்ளுவரும் என்பது பற்றி மிக அருமையாக பேசினார். அவரை அன்புடன் அழைக்கிறேன். வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழை உயர்த்தி பிடிச்சவன் பாரதி. அவன் அற்புதமாக சில செய்திகளை பதிவு பண்ணியிருக்கான். கல்லையும் தீயையும் சேர்த்து, நல்ல காற்றையும் வான வெளியும் சேர்த்து, தெள்ளு தமிழ் புலவர்கள் தீஞ்சவை காவியம் செய்து கொடுத்தார். அது புலவன் பாரதியை சொல்றான். அப்போ அவன் படித்த இலக்கியங்களிலிருந்து எவ்வளவு உள்வாங்கி இருந்தார். இப்படி பாருங்க, கல்லு போதை தரக்கூடியது, தீ அனல் அப்புறம் வெளிச்சம் தரக்கூடியது, அது
வடிவத்தை தரக்கூடியது, அது மஞ்சள் நிறத்தில் மஞ்சள் தடை வனத்தை தரக்கூடியது. அப்போ கல்லையும் தீயையும் சேர்த்து நல்ல காற்றையும் வானவெளிக்கு போய் வானவெளியை சேர்த்து தீஞ்சமிழ் செய்து கொடுத்த வள்ளுவன் பாரதி சொல்லுகிற போது அவன் எவ்வளவு இலக்கியங்களை உள்வாங்கியிருந்தா அந்த செய்தியை சொல்ல முடியும். அதனால தான் அவரை சொல்லுகிற போது புவியனைத்தும் போற்றிட தமிழை பொருளேற்றும் கவியரசர் இல்லை என்று வசை என்னால் கழிந்ததுன்னு சொல்றான். யாரு? தமிழை புகழிலேற்றும் கவியரசர் தமிழுக்கு இல்லை என்றும் என்னால் அந்த பாரதிய சொல்றான்னா எந்த அளவுக்கு அவங்க உள்வாங்கியிருந்தா அவ்வளவு அற்புதமாக சொல்லக்கூடிய செய்தியை சொல்றான். ஐயாவுடைய கேள்விக்கு பாலை என்பதோர் படிவம் ஐயா சொல்லிட்டார். அதுதான் அந்த நீர் வற்றி போடுகிறது. இந்த அனல், இந்த புனல், இரு புனலும் வாய்ந்த மழை இல்லைன்னு சொன்னா தானாகவே அந்த நிலம் பாலை நிலமாக மாறிடும். அதனால்தான் இரு புனல் சொன்னான், வரு புனல் சொன்னான். ஆனா நாம் கை கிடைத்த பிறகு சொல்றான். அதே வள்ளுவம் அந்த நீரை எப்படி பயன்படுத்துறான்னா, புறம் தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். எவ்வளவு அவன் சொல்ற சொல்லாட்சி. வள்ளுவனை எல்லா இலக்கியங்களும் நீ எந்த இலக்கியம் படித்தாலும் கூட வள்ளுவனை ஒரு பொருளால் பயன்படுத்தாத எந்த இலக்கியமும் இருக்காது. குறிப்பா வள்ளுவனை நம்ம கல் உண்ணாமை, புலால் உண்ணாமை, மற்ற பழத்திலிருந்து பிரிக்கிறோம். இன்னொரு புரட்சி செய்த ரொம்ப ஆழமா படிச்சா நம்ம வள்ளுவனை பார்த்தா தெரியும். தொல்காப்பியத்தில் மரபியல்ல வேளாண் மாந்தருக்கு உழுதும் நல்லது இல்லன மொழிப்ப பிறவகை செய்தின்னு ஒரு நூற்பாடு தொல்காப்பியத்தில் மரபியல் இருக்கு. அவர்களுக்கு என்ன வேலைன்னா உழு தொழில் தவிர வேற எந்த தொழிலுக்கும் போகக்கூடாது, உழவு மட்டும்தான் வாழ்க்கை. ஆனா வள்ளுவன் பார்த்தான், இன்னொன்று அந்த சமுதாயத்துக்கு அச்சாணியா இருக்கிறவன போய் ஒரே தொழிலுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கான்னு சொல்லி சொன்னான். சுழன்றும் ஏற்புள்ளது உலகம் சொன்னான். எங்க நிறுத்தினான்? அங்கேயும் புரட்சி பண்றான் நம்முடைய பாரதியினுடைய திருவள்ளுவர். அப்போ இன்னும் அதிகமா சொல்லணும், இறந்தும் உயிர் வாழ்வன் பறந்துகளை உலகேற்று சொல்லுகிற அதே வள்ளுவன் அவன் அந்த விவசாயத்தை சொல்லும் போது அவங்க மற்றவங்களோடு பயணிக்கிற போது பசிப்பினியை போக்குற பின்னால் ஒரு மணிமேகலை சொல்லுகிற காட்சியை பார்க்குற போது மணிமேகலை சொல்லுகிற செய்தி பார்த்தீங்கன்னா இன்னும் நுட்பம். அந்த மணிமேகலுடைய காப்பியை பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துக்கு அது படித்தால்தான் அந்த மணிமேகலுடைய விவரம் புரியும். அப்போ அந்த மணிமேகலுடைய சீர்த்தினார் சொல்லுகிற போது அந்த சொல்லாட்சிய மண் திணிஞ்ச நாளம் ஞானம் வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தவரே. என்ன வாக்கியங்கள் அமைது பாருங்க. நம்முடைய முன்னோர்கள் எழுதியிருக்கிற வாக்கியம் மண் திணிஞ்சா, அது சங்க இலக்கியத்தில் ஒரு வரி வருது. மண் திணிஞ்சு சங்க பிராட்டில அந்த வரி இருக்குது. ஆனா அதை பின்னால் இவங்க மணிமேகலை சீர்த்தினார் பயன்படுத்துறாரு. மண் திணிஞ்ச நாளம் வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. மணிமேகலை காப்பியம் பெண்ணுடைய துறவரத்துக்கு எடுத்துக்காட்டுது. அந்த மணிமேகலுடைய சிலப்பதிகாரம் படித்தால் மணிமேகலை படிக்கலாம். அந்த மணிமேகலுடைய அந்த அம்மாவுடைய கோட்பாடு, அந்த சீர்த்தினார் வைக்கிற கோட்பாடு என்னன்னா, அந்த அம்மா வாழ்வியலை துறக்கிறாங்க, இல்லற வாழ்வியலை துறக்கிறாங்க. ரெண்டாவது சிறைச்சாலையை அறக்கோட்டையாக மாட்டாங்க. மூன்றாவது அந்த பசிப்பினியை போக்குற அட்சய பாத்திரம் அவன் கையில் அன்ன பாத்திரமா இருக்குது. அப்போ சிலப்பதிகாரமும் மகளிரை போற்றுகிற காவியம், மணிமேகலையும் மகளிரை போற்றுகிற காவியம். அந்த வகையிலே நம்முடைய இலக்கியங்கள் தான் மனித வாழ்விலை செம்மைப்படுத்துகிற, ஆட்டுப்படுத்த நம்மளை வழிநடத்துகிற இலக்கியம் வரும்போது நான் கம்பனை சொன்னா எனக்கு முடிக்க முடியாது. கம்பன் தான் என்னுடைய பெரிய ஆட்சனை. புவியனுக்கு அணியாய் ஆண்ட பொருள் தந்து புலத்திட்டாகி அவியக துறைகள் தாங்கி சவியுரத்திலிருந்து தன்னென்று ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவியனை கடந்த கோதாவினை கண்டா கம்பன் ஒரு இடத்த கண்டான். சூர்பனகளுடைய படலத்தை சொல்றான் 12வது படத்துல இங்க இந்த பாடல்ல 2 பொருள் இருக்கு. புவியனுக்கு அணியாய், புவி என்கிற போது மண்ணே சொல்லலாம், நிலமகன் 2ஆ பிரிக்கலாம். கம்ப அந்த இடத்துல 2 பொருள் வருது. புவியனுக்கு அணி ஆண்ட பொருள். ஒரு இலக்கியத்தை படிக்கிற போது அது பொருள் உனக்கு இருக்கணும். அதே போல இந்த நிலமகனும் மக்களுக்கு உண்டான வாழ்வாத்தை விளைத்து தரக்கூடிய இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிற அத்தனை பொருளும் இருக்குது. மூன்றாவது அந்த அணி இலக்கணம் போது
இந்த இயற்கை காட்சியில் அணியிறக்கமாக கொண்டு வரான் கம்பை. அனைத்தையும் சேர்த்து மனித வாழ்விலே அந்த காவேரியினுடைய கோதாவரிக்கு இணையாக கம்பன் கொண்டு வந்த காட்சிப்படுத்துகிற இருக்கிற அந்த பாடல் படித்து பிடித்து இன்பட்டு இரு வகையான காட்சி சொல்லி போய் அவ்வளோ உள்ள இருக்கு அந்த பாடல்ல. அந்த கம்பன் கிட்டத்தட்ட 90 திருக்குறளை அவனுடைய 10,160 பாடல்ல 100 குறளை பதிவு பண்ணியிருக்கான். நம்முடைய சிலப்பதிகாரம் 9 குறளை பதிவு பண்ணியிருக்கு. அது மாதிரி இலக்கியங்கள் அத்தனையும் வள்ளுவன் ஒரு சங்க காலத்தினுடைய புலவர்களுடைய அகம்புறம் நம்ம 3 திணை தான் சொல்றோம், குறிச்சி முல்லை மருதல் பாயல். ஆனால் புற இலக்கியம் இருக்குது. வெட்சி கரந்தை திணை, வஞ்சி திணை, பாலைத்திணை, இப்படி பல திணை 9 திணை வருது. இப்போ 12 வருது. புறப்பொருள் 12 ஆகிறார் புறப்பொருள் வெண்பாம் மாநில. அப்போ புறவாட்டினுடைய அச்சாணியாக இருப்பதுன்னா புற இலக்கியம். அந்த புற இலக்கியத்துல வாழ்வியல் முறையை சொல்லுகிற புறப்பொருள் வெண்பாம் மாலை ஐயனார் எழுதிய பாடல் அற்புதமான பாடல். அதெல்லாம் படித்து இன்புற வேண்டும். வள்ளுவனுடைய குரல் ஒரே ஒரு இந்த குரலை சொல்லி முடிச்சிடுறேன். அந்த தள்ளா விளையும் தக்காரும் தாழ்வுலா செல்வது நாடு இந்த நாடு முதல் குரல் அதுதான். அந்த தள்ளா விளையும் எப்படி வரும்னா, விவசாயிகள் உற்பத்தி பண்ணாதான் விளைச்சல் அதிகமாக இருக்கும். அது உட்பொருள் அதுதான். தள்ளா விளையிலும் தக்காரு என்றா அந்த நாட்டுடைய சான்றோர்கள், ஞானிகள், துறவிகள் அந்த நாட்டை வழிநடத்தணும். அப்பதான் அரசனுக்கு சொல்லி அவனை வழிநடத்த முடியும். நடுநிலை. அப்போ தள்ளாவளையும் தக்கார் தாழ்விலா செல்வர்னா இங்க என்ன பொருள்னா, உற்பத்தி பண்ண அத்தனை பொருளும் வணிகர்கள் இருக்குமே சேர்க்கணும் அந்த இடத்துல. அவங்க தான் தாழ்விலா செல்வர். அதனாலதான் அவங்க அந்த பொருளை விற்கிற போது மிகவும் கொடுக்காது, மிகவும் எடுக்கக்கூடாதுன்ற சங்க இலக்கிய பாடத்தில் பயன்படுத்துற காட்சியை நம்ம பார்க்கணும். அப்போ அந்த வணிகர் எங்கெங்கெல்லாம் சிறந்து கால்நடையாகவோ அல்லது களத்தின் மூலமாக கொண்டு மக்களை கொண்டு சேர்க்கிற போது அவர்கள் இந்த 3 பேரும் அச்சாணியாக இருக்கிறார்கள். அதனால்தான் தள்ளாவளையும் தக்காரும் தாழ்வுலா செல்வது நாடுன்னு வள்ளுவன் சொல்லிட்டு இவ்வளவு இருந்தா போல. நான் அத்தனை கூட போடல. அடுத்த பொருளுக்கு வரும்போது கீழே அத்தனை இருந்தும் கூட கடைசி பொருள் சொல்லுகிற போது அந்த பொருள் மன்னன் ஒரு நாட்டை சிறப்பாக நடத்தவில்லை என்று சொன்னால் அந்த நாடு சிறப்பாக சொல்லி அந்த மன்னன் தான் அந்த நாட்டை வழி நடத்த வேண்டும் என்று அந்த குரலை முடிக்கிறது போது வள்ளுவன் தெளிவான வாழ்க்கையுடைய அர்த்தத்தை மட்டுமல்ல, நாட்டினுடைய செழிப்பை மட்டுமல்ல, அந்த நாட்டினுடைய அதிகமான அறிவியல் சொல்ற பாருங்க, அறிவியல் நுட்பத்தை அந்த தொடர்புகளை பிடிச்சி நாடு என்ற 10 குறளை அவ்வளவு செய்திகள் சொல்றான். அந்த வள்ளுவனை படித்தால் வாழ்வியல் சிறக்கும். நான் வாழ்வில் வெற்றி போல எனக்கு வாய்ப்பு நன்றி வடிவம் நன்றி வணக்கம். திருக்குறளுங்கிறது நிலவியல் விஞ்ஞான அடிப்படையில் கொடுத்தது. அரசு அவர்கள் மிக சிறப்பாக எப்பவுமே பேசக்கூடியவர். இன்னைக்கு 5 நிமிடங்கள் பேசினாலும் கூட அத்தனை ரத்தின சுருக்கமாக அவ்வளவு செய்திகளை நமக்கு சொல்லினார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொல்லி நமக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு உரையை ஆற்றினார். அடுத்து நிலவு முத்துகிருஷ்ணன் அவர்கள். CMW சீஃப் பிளானர் ஆபீசர், தமிழ் ஆர்வம் உள்ளவர். காலம் கடந்து விட்டது. அதிக நேரம் பேசவும் மாட்டேன், பேசவும் தெரியாது. திருக்குறளை பற்றி நல்ல பல கருத்துக்களை ஆராய்ச்சியாளர்களைப் போல பல கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். எனக்கு தெரிந்ததை மட்டும் நான் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று கருதுகிறேன். திருக்குறளை நான் 6 வயதிலேயே கற்க ஆரம்பித்தேன். 5 வயதிலே பள்ளியிலே சேர்ந்தேன். 6 வயதிலே என்னுடைய ஆசிரியர் மாசிலாமணி திருக்குறளை சொல்லிக் கொடுத்தார். பொருள் தெரியாது, இருந்தாலும் மனப்பாடம் பண்ணு என்று சொல்லுவார். அன்றைக்கு படித்தவன் இன்றைக்கும் படித்துக் கொண்டிருக்கிறேன். முழுதும் என்னால் படித்து முடிக்க முடியவில்லை. காரணம், ஒவ்வொரு முறையும் திருக்குறளை படிக்கும் போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதற்கு புதிய பொருள் எனக்கு தெரிகிறது. இது உங்களுக்கும் இருக்கும். தயவு செய்து வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு செல்போனை கொடுப்பதற்கு பதிலாக
ஒரு புத்தகத்தை கொடுங்க, திருக்குறள் புத்தகத்தை கொடுங்க. ஆரம்பத்தில் படிப்பதற்கு கஷ்டப்படுவார்கள். அதை படித்து அதனுடைய பொருள் உணர்ந்தால் அவர்கள் அந்த புத்தகத்தையே விடமாட்டார்கள். செல்போனை தூக்கி போட்டுருவாங்க. திருக்குறள் படிப்பீங்க. நான் அப்படி தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கும். இப்போ என்னுடைய நண்பர் பேசும்போது மருதகாசியை பற்றி சொன்னார். மருத நிலத்துக்கு சொந்தக்காரர் தான் அவர். அவர் தெரிந்து சொன்னாரா? இல்லை ஆய்வு பண்ணி தான் சொன்னேன். ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கிறார். அவர் என்னுடைய சித்தப்பா. திருச்சி மேலக்குடிக்காடு என்ற கிராமம். அந்த கிராமம் கொள்ளிடக்கரையில் இருக்கிறது. இவர் வீட்டுக்கு எதிரிலே ஒரு பெரிய மேடான ஒரு சாலை. அந்த சாலைக்கு அந்த புறம் 1 கிலோமீட்டர் அகலத்திற்கு கொள்ளிடம் போடுகிறது. இந்த வறுப்புணர்லாம் சொன்னீங்களே, அது அங்கே இருக்கு. அவர் தன்னுடைய தம்பியினுடைய திருமணத்தை நடத்தினார் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் மோனம்பாடிங்கிற ஊரில். அப்போ சீர்காழி கோவிந்தராஜன் தான் அங்கே கச்சேரி இது செஞ்சார். வீரமணி தான் நடத்தி வச்சார். அப்போ சீர்காழி கோவிந்தராஜன் கேட்டார், அண்ணே திருக்குறளை பற்றி ஏதாவது ஒன்று எழுதி கொடுக்கலாம், நான் பாடுறேன், நான் மெட்டமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் உட்காந்துருக்கும் போதே இவர் எழுதினார். என்னதான் ஒரு பேப்பர் எடுத்துட்டு வரான்னு சொன்னார். அப்போ நான் சின்ன பையன் எடுத்துகிட்டு வந்து எழுதி கொடுத்தார். கொடுத்து வச்சவங்க நீங்கன்னா அவர் சொல்லி நீங்கள் எழுதுறது எவ்வளோ பெரிய விஷயம். உடனே ஒரு திருக்குறள் பாட்டு எழுதி கொடுத்தாரு. அறிவுக்கு விருதாகும் திருக்குறளே அப்படின்னு ஒரு பாட்டு. அது பிற்காலத்தில் ஒரு சினிமாவில் கூட வந்ததாக நினைவு எனக்கு. அவர் எழுதின 5000 பாட்டுகளுக்கு மேல 27 பாட்டு இந்த மருத நிலத்தை பத்தி பாட்டு எழுதியிருக்கிறார். இது என்னுடைய தம்பியை ஆராய்ச்சி பண்ணி மருத பரணின்னு இப்போ இன்னைக்கு சினிமாவில் இருக்கான். அவன் அந்த ஆராய்ச்சி பண்ணி 27 பாட்டு எழுதியிருக்கிறான். அந்த மருத நிலத்துக்கு அவர் சொந்தக்காரர். என்ன ஒரு 20 வயது வரலையும் வளர்த்தவர் அவர் தான். இப்போ அதிகமாக நான் பேச விரும்பல. திருக்குறளை பற்றி எல்லாரும் சொன்னீங்க. எனக்கு 2 குறள் பற்றி எனக்கு அர்த்தம் தெரியல. அதுக்கு நான் போய் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். யார்கிட்ட கேட்டேன் தெரியுங்களா? சுகி சிவம்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் சொற்பொழிவில் அவர்கிட்ட நான் புக்கெல்லாம் வாங்குவேன், பேசுவேன். அப்போ கேட்டேன், அது இன்னும் ஒரு குறள், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய உதவியின் அளவை பொறுத்தது அல்ல, அதை யார்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்களோ அவனுக்கு தான் அது அந்த அந்த உதவி எவ்வளவுன்ட்டு அவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு இருக்குது. இது என்ன எனக்கு புரியலைங்களா? என்ன உனக்கும் புரியலையா? எனக்கு தான் புரியல அப்படின்னாரு. என்னையா அப்படி சொல்றீங்க அப்படின்னா, உண்மைதான்பா எனக்கும் புரியல. திருக்குறள் முனுசாமி கிட்ட இதே குறளை சொல்லி நான் கேட்டேன். அவர் நான் கதை சொல்றேன் கேட்டான்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரு மிகப்பெரிய பணக்காரன் தன்னுடைய கிராமத்தில் இருக்கிறவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிறான். விருந்து வச்சுட்டு எல்லாருக்கும் வெத்தலை, பாக்கு, பழமெல்லாம் கொடுத்துட்டு ஆளுக்கு 5 ரூபா பணமும் கொடுத்து அனுப்புகிறான். அதை வாங்கிக்கிட்டு போகிறவங்க ஒருத்தன் சொல்கிறான், புண்ணியவான் சாப்பாடும் போட்டு 5 ரூபா பணமும் கொடுத்தான், பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், என்னையா இவ்வளவு பெரிய பணக்காரன் பிச்சைக்காரன் மாதிரி 5 ரூபா கொடுக்குறான் பாரு, நான் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஒரே உதவி தான், எல்லாருக்கும் ஒரே உதவி தான் செஞ்சார். 2 பேரும் 2 விதமாக பேசுகிறாங்க. அது யாருக்கு போய் சேருதோ அவங்களுக்கு தான் அது பொருந்தும். இன்னொரு குறள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சொல்கிறது தான், அயோக்கியம்லாம் நல்லா இருக்காயா, நல்லவனுக்கு தாயா வாழ்க்கை இல்லை. இதை நம்ம இன்னைக்கும் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். திருவள்ளுவர் காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த வார்த்தை இருக்கு. அதுக்கு ஒரு குறள் இருக்கு, உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யாராவது சொல்றீங்களா? ஆரம்பம் ஏதாவது சொல்லுங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேளும் நினைக்கப்படும். நான் ஒரு ஐஏஎஸ் சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஒன்று வச்சிருக்கிறாரு, மகிழன்ட்டு. தமிழ் அவர் ஒரு 20 அறிஞர்களை கூப்பிட்டுருந்தார். தெரிஞ்சோ தெரியாமலே என்னையும் ஒரு
தவறாக நினச்சிக்கிட்டாரு. அறிஞர்கிட்ட என்னையும் கூப்பிட்டுருந்தாரு, நான் போயிருந்தேன். அப்போ பல கேள்விகள் கலந்துரையாடணும். அப்போ ஒரு கேள்வி நான் கேட்டேன், எனக்கு இந்த குறளுக்கு பொருள் தெரியல, சொல்லுங்க அண்ணா. நீ என்ன நினைக்கிற அதை முதல்ல சொல்லுன்னாரு. அயோக்கிய பயல்லாம் நல்லா இருக்கிறான், உண்மையிலேயே ரொம்ப செவ்வியன்னா ரொம்ப நல்ல மனுஷன், அவன் கெட்டு போறானே, இதுக்கு என்ன காரணம் திருவள்ளுவர் கேட்டு அதை பத்தி நினைச்சுதான் பார்க்கணும்னு சொல்றாரு. அவரே அதுக்கு ஒரு முடிவு சொல்லல அப்படின்னு நான் நினைக்கிறேங்க அண்ணா. நீ சொல்றதுதான் கரெக்ட், அதுதான் அதுக்கு பொருள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இந்த 20 அறிஞர்கள் கூடி ஒரே கருத்து சொன்ன ஒரு பொருள். இதை மாதிரி நிறைய இருக்கு, நேரம் இல்லை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நிலவு முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். இப்போது சகுந்தலா தேவி, சகுந்தலா சகுந்தலா அம்மா சுருக்கமாக சுமித்ரா தேவி, சுமித்ரா தேவி மன்னிக்கணும். கடந்த மாதம் அவர்களுடைய திருவள்ளுவர் கழகத்தில் விருது பெற்றவர்கள். தமிழ்நாடு விருது வாங்கினாங்க. தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகத்தின் தலைவராகிய மூர்த்தி ஐயா அவர்களே, தலைமை தாங்கி நிற்கின்ற திவாகரன் ஐயா அவர்களே, சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திருவை பாபு ஐயா அவர்களே, ஜனார்த்தன் ஐயா அவர்களே, திருவை குமார ஐயா, மைமா குமார் அவர்களே மற்றும் ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விண்ணின்று பொய்ப்பின் வீணுலகத்தை உள்ளின்று உடற்றும் பசி, விண்ணின்று பொய்ப்பின் மேலிருந்து கீழே விழுற நீர் என்ன செய்யறோம், நம்ம வீணாக்கிறோம் இல்லையா? அந்த தண்ணீர் நம்ம நிலத்தடியில எத்தனை நீர் இருக்கின்றீங்க? 75% தான் நிலத்தடி நீர் இருக்கின்ற விஞ்ஞான பூர்வமாக நிரூபித்துள்ளார்கள். நாம நிலத்தடி நீரை சேமிக்காவிட்டால் நம்ம உயிர் வாழ்வதற்கும் ஒழுக்கம் இல்லாமல் நாட்டில் நின்றுவிடும். நாட்டினுடைய அமைப்புக்கு குடி கூழ் அமைச்சு 3 அரண்களாக சொல்கிறார் வள்ளுவர். அப்ப நம்ம இந்த நாட்டினுடைய அமைச்சர் குழு செயல்படுவதற்கு என்ன வேணும்? முக்கியமா நீர் இருந்தால்தான் நாட்டின் இயற்கை வளம் சிறப்பற்று இருக்கும். இயற்கை வளம் 5 வகையாக நிலங்களாக தொல்காப்பியர் சொன்னார், எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நாம் இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோம், பஞ்சபூதங்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் நிலம் காற்று என்று இணைந்து வாழுகின்ற மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. பிரபஞ்சத்தை நம்ம அழித்து கொண்டே இருக்கிறோம். பிரபஞ்சத்தை அழிக்கதான் நம் உயிர் வாழ்வதற்கு நீர் இல்லாமல் போய்விடும். அப்ப ஒரு துளி நீரு கூட நம்ம என்ன செய்யணும்? ஒரு சொட்டு ரத்தத்தை தானமா கொடுக்கிற அளவுக்கு வந்துடும். அதனால நீரை வீணாக்காமல் நாம் நிலத்தடி நீரை என்சான் உடம்பிற்கு நீர் தேவை என்று கபிலர் எழுதுவார். பாரிவல்லர் பாரி மன்னன் போரில் தோல்விட்டிருக்கும் பொழுது அப்ப நீ என்சான் வடிவில் கட்டப்பட்ட ஒரு நீர் அணை குளத்தை வெட்டி இருந்தாய், ஆனால் அந்த பகைவர் கூட அந்த நீரை தொடவில்லையே. அந்த பகை நாட்டு மன்னர் கூட வருத்தப்பட்ட அந்த தண்ணீர் எழுவார். அதே போல நம்ம இன்சான் உடம்பிற்கு நீர் மிகவும் அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. தானம் தவம் 2 என்ற குரல் பார்க்கும் பொழுது திருவள்ளுவர் சொல்றார், அவருடைய கோட்பாட்டின்படி பார்த்தோம்னா நல்ல மழை பெய்தால் தான் தானம் சிறக்கும், தவம் இருக்கும். அப்பொழுதுதான் திருவிழாக்களில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று சொல்கிறார் இந்த இடத்துல. அப்படி பார்க்கும்போது இந்த சிலப்பதிகாரத்துல சொல்லும்போது இந்திர விழா எடுக்க சொல்வாரு அகத்திய முனிவர். அப்போ அகத்திய முனிவர் சொல்லும்போது இவங்க இந்திர விழா எடுப்பாங்க. 10 நாட்களும் இந்திர விழாக்கள் நடக்கும். அப்பொழுதுதான் இந்த விழாவின் பொழுதுதான் மழை பெய்யும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டது. அப்ப மக்கள் ஒன்று கூடி எல்லா திருவிழாக்கள் மாறி மும்மாறி பொழிய வேண்டும் என்பது மாறி என்ற மாரியம்மன் என ஆடி மாதத்தில் நம்ம சிறப்பாக கொண்டாடி வழிபடுகின்றோம். ஆனால் மக்கள் ஒன்று கூடுவதற்கு அந்த திருவிழாக்கள் நடைபெறுவதற்கும் நீரும் உலகத்தில் தேவையானது. இந்த நீர் இல்லைன்னா நம்ம உடல் வாழ முடியாது. அதே போல நாம் நீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து
நீரை அணைக்கட்டுகள் கட்டாவிட்டாலும் தேக்கியுள்ள நீர்களை தேக்கி ஒரு குளங்களாக அமைத்து அந்த நீரை பாதுகாப்பது நம்மளுடைய நிலத்தடி நீருக்கு அவசியமாக ஒன்றாகிறது. நிலத்தடி நீரை சேர்ப்பதன் மூலம்தான் நாம் உயிர் வாழ்வதற்கு 100 ஆண்டுகளுக்காவது நீர் கிடைக்க வழிவகுக்கும். இல்லாவிடில் நீர் இல்லை என்றால் உலகில் உயிரும் இல்லை. இவ்வாறு வள்ளுவர் பல கருத்துக்களை எடுத்திருக்கிறார். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். இந்திர விழா தான் பொங்கல் விழா, தமிழர் விழா. சிலப்பதிகாரம் நிறைய பேர். மகிழ்ச்சி. சுபத்ரா தேவி அவர்கள் நீரின்றி அமையாத உலகு என்று தெளிவாக சொல்லி சென்றிருக்கிறார். அடுத்தது திருமதி காஞ்சனா அவர்கள். ஆசிரியர். எந்த பள்ளியின் ஆசிரியர்னு சொல்லி நீங்களே சொல்லிடுங்க. நீங்க அடுத்த பாஞ்சனா அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆன்றோர், சான்றோர், பெரியோர்கள், மாணவர்கள், எனக்கு பழக்கம் இல்லைன்னா பழகிக்கோங்க. அதுதானே வேணும். சீட்டு கிடைக்கலன்னு சொல்ற 30 அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்து சைதாப்பேட்டையில் ஒரு CBSE ஸ்கூல்ல தமிழ் ஆசிரியராக 18 வருடமாக பணிபுரிந்து வருகிறேன். நான் இந்த கழகத்துக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து வெஸ்ட் மாம்பலத்தில், மேற்கு மாம்பலத்தில் அங்கே வந்திருக்கேன். இப்போ ஒரு 6 மாசமா வராம இப்போ இந்த நிகழ்ச்சி இந்த மேடையில் பேசுவது இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த ஆதம்பாக்கம் வந்து பேசுவது இது முதல் தடவை. இது எனக்கு வைவா குமார் ஐயா அவர்கள் தான் நேற்று கூட ஃபோன் பண்ணி வர முடியுமா உங்களால் அப்படிங்கிறாரு. வீட்டில் வந்து ஒரு சில நிகழ்ச்சி இருந்ததுனால என்னால் இதை வர முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ இப்போ வந்து திருக்குறள், அதாவது திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறள் பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து திருக்குறள் பற்றி தான் பேசலான் இருந்தேன், திருவள்ளுவர் பற்றி பேசலான் இருந்தேன். ஆனால் இங்கே வாய்ப்பு நிறைய பேர் பேசலாம், நானே நிறைய தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ பேச போகிறது வந்து பொங்கலை பற்றி பேசலான் இருக்கேன். இங்கே வந்து டாப்பிக்கே மாற்றிக்கிட்டேன், தலைப்பையே மாற்றிக்கிட்டேன். பொங்கலை பற்றி பேசணும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பொங்கல். பொங்கல் வந்து ஒரு தமிழருடைய பாரம்பரிய விழா, பண்பாடு, மரபு இப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஆனா அப்ப எப்படி பொங்கல் கொண்டாடணும், இப்போ எப்படி கொண்டாடுறோம் பாத்தீங்கன்னா, அதாவது போகி 4 பொங்கல் சொல்லுவாங்க. போகி, பொங்கல், மாட்டு பொங்கல், அப்புறம் காணும் பொங்கல் சொல்லுவாங்க. ஸோ இந்த போகி பண்டிகை பாத்தீங்கன்னா நம்ம வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும்